பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டவர். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய அதிபராவதற்கு முன்னால் சாதாரண நகராட்சி தேர்தலிலே தோல்வி கண்டவர். புகழ்பெற்ற கார்ட்டூனிஸ்டாக திகழ்ந்த வால்ட் டிஸ்னியாக இருக்கட்டும், அலெக்சாண்டர் பிளம்மியாளாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தங்களுடைய செய்த ஆராய்ச்சிகளிலே தோல்வியடைந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பிளம்மிங்கால் உருவாக்கிய மருந்துக்கு பெயர் தான் ஆன்டிபயோட்டிக். எல்லோருமே பேர் சொல்றமே அந்த பென்சிலின் என்கிற மருந்து. ஹென்றி போர்டுங்கிறவர் பலமுறை தோல்வியடைந்த பிறகுதான் சிறப்பான போர்டு என்கிற மோட்டார் காரை கண்டுபிடித்தார். அதிகமான தோல்விகளை சந்தித்த பெர்னாட் ஷா 90 முறை தோல்வியுற்றால் 9 தடவை வெற்றி கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறார். இப்ப தோல்விதான் வெற்றியினுடைய தொடக்கம். அதை நான் சொல்லவில்லை, எனக்கு முன்னால் பேசிய தமிழெண்ணை மிகவும் அற்புதமாக சொன்னார். எனவே நான் அந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற இதுபோல அரசு குற்றத்துறை வழக்கறிஞராக வேண்டும், நீதிபதியாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் மண்டாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம். We are getting experience from the law. இன்னும் நல்லா படிக்கணும். நம்ம சகோதரி தமிழனை சொல்லும் போது 7 ஆண்டுகள் படித்தேன். 7 ஆண்டுகள் படித்த பின்னால் இது கூட அவர் இன்னைக்கு காலம்பரை என்னிடம் தமிழனை வெற்றி பெற்ற இந்த தேர்வாளர்கள் எல்லாம் என்னிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து பெற்ற போது என்னை தகுதி இல்லாதவர் என்று சொன்ன காலம் போய் நான் தகுதியான மார்க்கை பெற்றிருக்கிறேன் என்று தமிழனை சொல்ல போது நான் உண்மையிலே நெஞ்சம் புலாங்கிதம் அடைந்தேன். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற சூனா லா அகாடமிக்கு என்றென்றும் எல்லோரும் நன்றி கடனோடு இருப்போம் என்று சொல்லி இன்று ஒரு அருமையான தலைப்பை தேர்வு செய்ய இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்கு காரணம், கடந்த தலைப்புக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது முடிக்கிற நேரத்தில் 2 தம்பிகள் அடுத்த வகுப்பு கேஸ் இன் கவுண்டர் என வேண்டுகோள் வைத்தார்கள். சுரேஷ் சொன்னார், உங்களுக்கு என்ன தலைப்பு வேணும் என போடுங்கள் என்று சொன்னார். 2 தம்பிகள் கேஸ் இன் கவுண்டர் எனப்பட்டதால் காலத்தின் அருமை கருதி நானும் ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால, நானும் கோர்ட்டனா ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு எடுத்து விடுவோம் என்பதற்காக இந்த கேஸ் இன் கவுண்டர் என்கிற எதிர் வழக்கு என்கிற தலைப்பிற்குள் வருகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு எதிர் வழக்கு என்கிற தலைப்பிற்குள் வருவதற்கு முன்னால் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, நான் தேர்வு செய்வதற்கு முன்னால் ஒரு பிரிவு எந்தெந்த பிரிவுகளுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது என்று பொருத்தி பார்த்து படிப்பேன் என்று சொன்னார் பாருங்க. அது மாதிரி நீங்க பொருத்தி பார்த்து படிப்போம் என்பதற்காக இந்த வழக்கு எதிர் வழக்கு என்பதற்குள் எந்தெந்த பிரிவுகளை உள்ளடக்கி பார்க்க வேண்டும் உங்களுக்கு முதலில் சொல்கிறேன். இந்திய தண்டனை சட்டத்தில், பழைய இந்திய தண்டனை சட்டத்தில் தற்காப்புரிமை என்றொரு பிரிவு 96 முதல் 106 வரை இருக்கும். இப்ப இருக்கிற BNSS 2023 அதே பிரிவுகள் 34 முதல் 44 வரை இருக்கும். எவ்வித மாற்றமும் இன்றி அந்த இந்தியன் பீனல் கோடில் எப்படி மெக்காலை எழுதி வைத்தாரோ அதில் வார்த்தைகள் மாறாமல், வார்த்தைகள் எவ்விதமான சிதறலும் இல்லாமல் அப்படியே BNSS இருக்கிறது நண்பர்களே. அந்த தற்காப்புரிமை என்கிற பிரிவு 96 இருந்து 106, BNSSல 34 இருந்து 44. இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வழக்கு எதிர் வழக்கு என்கிற வகும்போது என்னென்ன இதனுடைய தொடர்புடைய பிரிவுகள் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் தற்காப்புரிமைக்கு உள்ள பூந்தனா இதே ஒரு நாளாயிடும். அதனால தற்காப்புரிமையினுடைய பிரிவுகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது காவல்துறை நிலையாணை 566 காவல்துறை நிலையாணை 566. யோககிருஷ்ணன் 566 போட முடியுமா? 566 போட முடியுமா? போட முடியும்னா சொல்லுங்க, அல்லாட்டி போயிட்டு இருக்கோம். நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வாய்ப்பு இருந்தா போடுங்க. காவல்துறை நிலையாணை 566. இப்ப சட்டத்தில் எங்கேயாவது வழக்கு எதிர் வழக்கு என்பதை பற்றி குற்றவியல் விசாரணை முறை சட்டத்திலோ, குற்றவியல் விசாரணை நடைமுறை விதியிலோ, வேறு எந்த சட்டங்களிலோ சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. வழக்கு எதிர் வழக்கு என்பதை பற்றி காவல்துறை நிலையாணை 566 சொல்லப்பட்டது.
இந்த 566க்கு முன்னாடி 588A வாக இருந்தது. அந்த 588A என்பது பின்னாளில் 2020 566ஆக வந்தது. அந்த 566 இப்ப இந்த 566 உங்களுக்கு நான் ஒரு அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், investigation officer are warned against prematurely committing themselves to any view of the facts for or against a person. The aim of investigation officer should be to find out the truth. To find truth. போட்டீங்களா? எஸ் சார். போடுங்க 566 சார். அப்படியே போடுங்க. யாராவது படிங்களேன். யாராவது படிங்க. யார் படிக்கிறா? யோகேஷ் நீங்களே படிக்கிறீங்களா? இல்ல நான் படிக்கிறேன் சார். ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். படிக்க சொல்லுங்க. டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத். படிங்க. ஆமா, அனு மேடம் எதுக்காண்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? அன் டு அச்சீவ் தி பர்பஸ். ஓகே. படிக்கிறாங்களா? Charge sheets in cases and counter cases. படிக்கணும் சார். படிங்கம்மா. Charge sheets in cases and counter cases. In a complaint and a counter complaint obviously arising out of the same transaction, the investigating officer should inquire into both of them and adopt one or the other of the two courses to charge the case where the accused were the aggressors, or to refer both the cases if he should find them untrue. He should place before the court a definite case which he asks it to accept. The investigating officer in such cases should not accept into one complaint and examine only witnesses who support it and give no explanation at all for the inquiries cast to the other side. It is all for it is cast to the other side. Correct தான் படிங்க. It is his duty to exhibit the counter complaint in the court and also to prove medical certificates of the persons wounded on opposite side. The truth in these cases is invariably not in strict conformity with either complaint, and it's quite necessary. மேல தூக்கம் தம்பி. It is quite necessary that all the facts are placed before the court to enable to arrive with the truth and just decision. கொண்டு போங்க அடுத்தது. The investigation officer finds that choice of either course is difficult. Charge one of the two cases or throw the both. He should seek the opinion of a public prosecutor of the district and act accordingly. A final report should be sent in respect of the case, referred as mistake of law, and the complaint or the counter complaint as the case maybe should be advised about the disposal of by notice in form number 90 and to seek remedy before the specified magistrate. கொண்டு போங்க. Specify if the aggrieved person disposal of the case by the police. If the IO register a case based only one person. இல்ல சார், அவ்வளவுதான் சார். as a 566 அவ்வளவுதான் சார். My dear friends, இப்ப 566ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஷார்ட்டா உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நேரமின்மை காரணமாக உங்கள்ட்ட ஆன்சர் வாங்க கூட நானே சொல்லிடுறேன். ஒரு வழக்கு எதிர் வழக்கு என்று சொன்னால், இரண்டு வழக்குலையும் குற்றப்பத்திரிகைகள் வந்துருச்சுன்னா, இரண்டு வழக்குகள் ஒரே சம்பவம் தொடர்பாக இரண்டு வழக்குகள் காவல்துறையிட்ட வச்சுன்னா காவல்துறை என்ன பண்ணணும்னு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லுது. யார் வம்பை துவக்கியவர் யார், வலிய சண்டைக்கு சென்றவர் யார், இதை முதல்ல அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வம்பை துவக்கியவர் யார், வலிய சண்டைக்கு சென்றவர் யார், பாதிக்கப்பட்டவர் யார், எதிரி யார், இதை யார் கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத்தை கண்டுபிடிக்க வேண்டியது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ். நான் மிக்க வருத்தத்தோடு உங்கள் முன்னால் பதிவு செய்து கொள்கிறேன். யாராவது அரசு குற்றத்துறை வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இந்த வகுப்புல இருக்கலாம், இருந்தால் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்ம போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, கேஸின் கவுண்டர்ல ரெண்டு கேஸையுமே ஒரு எஸ்ஐ இன்வெஸ்டிகேட் பண்றது இல்ல, ஒரு ஏட்டையா ரெண்டு பேர்ட்டையுமே புகார் வாங்கி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதில்லை, ஒரு காவல்துறை ஆய்வாளர் ரெண்டு பேர்ட்டையுமே வாங்கி முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்றது இல்ல.
இன்னும் சொல்ல போனா 2 தரப்பிலுமே ஒரே புலன் விசாரணை அதிகாரி விசாரிக்கிறது இல்ல. இவரு ஒரு பக்கம் விசாரிச்சு ஒரு சார்ஜ் ஷீட் போடுவாரு, அவரு ஒரு பக்கம் விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடுவாரு. ஆக எடுத்த எடுப்புலேயே நான் உங்களை காவல்துறையை தப்பா சொல்றதா நினைக்க வேண்டாம். காவல்துறைக்கு இன்னும் இந்த பிரிவுகளில் ஆண்டுகள் பலவானாலும் புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ்ல பாருங்க, அடுத்து என்ன பண்ற, ரெஃபர் போத் தி கேசஸ் இஃப் யூ ஃபைண்ட் தம் அன்ட்ரூ. இப்ப 2 கேஸுமே போயின்னா நீ 2 கேஸையுமே அன்ட்ரூனா ரெஃபர் பண்ணிடு. he should place before a definite case which asked to accept. அந்த 2 வழக்குல எது உண்மையான கேஸ் அப்படின்னா நீதிமன்றத்திற்கு முன்னால் கொண்டு வா. இன் சச் கேசஸ் should not accept one complaint examine one witness. இப்ப 2 கேஸையும் இருக்கும்போது ஒரு புகாரை மட்டும் விசாரிச்சு அதற்குரிய சாட்சியை மட்டும் முடிவு கொண்டுறாத. 2 கேஸ்லயுமே முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணு. 2 கேஸ்லயுமே சாட்சிகளை விசாரிச்சு எது உண்மை, யார் வம்பை துவக்கியது, யார் வலிய சண்டைக்கு சென்றவர், யார் பாதிக்கப்பட்டவர், யார் இப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த மாதிரி முடிவுக்கு வரப்ப ஒரு கேஸ ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த ரெஃபர் பண்ண கேஸ்ல இருக்கிற கம்ப்ளைண்ட் ஊர் சர்டிபிகேட்டா எடுத்து அடுத்த கேஸ்ல மார்க் பண்ணணும். இதெல்லாம் தான் இந்த பிரிவுகள்ல 566ல நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க. இந்த 566 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி வச்சாங்க. இது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல எப்போ வந்ததுன்னா 1958ல தமிழக அரசு ஒரு ஜிஓ போட்டுச்சு. அந்த ஜிஓ மூலியமா வந்த இது ஒரு தீர்ப்பு மூலமாக சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு மூலமாக இந்த மாதிரி வழக்கு எதிர் வழக்குல இந்த மாதிரி போலீசார் சரியான முறையில நடைமுறையை கடைபிடிக்கலைங்கும் போது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல ஒரு இடி இடிச்ச உடனே அந்த தீர்ப்புக்கு பிறகு தமிழக அரசு 1958ஆம் ஆண்டில் அரசாணை கொண்டு வந்து அந்த அரசாணை மூலியமா காவல்துறை நிலை ஆணையில 566 வச்சாங்க. இப்ப நம்ம சட்டம் சார்ந்த வல்லுநர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தரப்பு சொன்னாங்க 566 ஏங்கிறது காவல்துறை நிலை ஆணை தான், இது சட்ட வலிமை கிடையாது, இது சட்ட வலிமை கிடையாது, இது காவல்துறை விசாரணை அதிகாரிகள் புலன் விசாரணை எப்படி செய்யணும்னு சொல்லித ஒழிய இது சட்ட வலிமை கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பினர். மற்றொரு தரப்பினர் இது சட்ட வலிமை உடையது, இது மேண்டேட்டரி ப்ரொவிஷன், இதை மீறக்கூடாது, கோர்ட் எப்படி கண்டுபிடிக்கும் யார் பாதிக்கப்பட்டவர் யார் யார் குற்றவாளி யாருன்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கிட்ட அந்த சுமையை வைக்காதீங்க, நீங்களே புலன் விசாரணை பண்ணி முடிவு வாங்க அப்படின்னு கோர்ட்ல சொன்னாங்க. எங்கள்கிட்ட கொண்டது இந்த எங்க தலையில நீங்க கட்டாதீங்க, நீங்க யார் உண்மையான குற்றவாளின்னு புலன் விசாரணையில கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. ஆக தமிழ்நாட்டில் இருவேறுபட்ட தீர்ப்புகள் நிலவி வந்த நேரம். நம்ம இப்ப அதுக்குள்ள வருவோம். இப்ப தொடர்புடைய பிரிவுகள் அப்படிங்கும் போது அடுத்தது 703 PSO. நான் உண்மையிலேயே நண்பர்களே இந்த 703 PSO நான் இன்றுதான் தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டேன்னா, நெஞ்சில் மகிழ்ச்சி கொள்கிற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டில் வெளியான 24ஆம் ஆண்டில் வெளியான பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல ட்ரிபிள் பெஞ்சில இந்த எதிர் வழக்குகளை எப்படி கையாளுவதுன்னு எண்ணற்ற வழிமுறைகள் கொடுத்திருப்பார். அப்ப அந்த தீர்ப்பை படிக்கிற போது இப்ப நான் 703 படிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தலையில் என்ன எழுதிருப்பாங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளின்னு ஆரம்பிக்கும் 703. கடைசியில பின்னாடி பார்த்தோம்னா அந்த 703ல பின்படி பக்கம் கடைசியில வந்தீங்கன்னா கலக வழக்குகளில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இனக்கலவரம், மதக்கலவரம், ஜாதி கலவரம், இது போன்ற வழக்குகளில் எப்படி ரைட்டிங்ல புலன் விசாரணை அதிகாரி கைகொள்ளணும்னு இருக்கும். நான் உண்மையிலே நண்பர்களே எனக்கு 41 ஆண்டு காலம் நான் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த 703 நான் உண்மையிலேயே இன்றைக்கு பாலாஜி கடந்த ஒரு வார காலமாக இந்த தீர்ப்பை படிக்கிற போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். அதற்கான நான் சகோதரிகளை நான் பாராட்டுகிறேன். நீங்க படிக்க தாங்க உங்களுக்கு சட்டம் தெரியும், படிக்க தான் சட்டத்தில் புரிதல் வரும். இந்த சொன்னாங்க பாருங்க, நீங்க இந்த செக்ஷனை மட்டும் படிக்கிறதா அந்த செக்ஷனை மட்டும் படிக்கிறதா, கண்டிப்பாக கிடையாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படித்து புரிதல் இருக்கிறதோ இந்த புரிதல் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் வழக்கறிஞர் துறையில் கை கொடுக்கும். நீங்கள் பார்க்கிற அரசு குற்றத்துறை நீதிபதியானால் கை கொடுக்கும். இப்ப பாருங்களேன், இன் facetious writing a police officer should not be content himself with a lying charge against both the contending parties, make the prosecution witness one case,
the accused in the other vice versa, and put forward the version to the court without any attempt at finding the truth. If complaint of the offense writing contained in two divergent versions are given by the parties, it is the duty of the investigation officer to find out which case is true and charge it. The easier course of referring both case and count case undeductible should not be adopted. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கேஸையுமே கண்டுபிடிக்க முடியல, ரெஃபர் பண்ணிடுறது யார் யார் வம்புக்களை தான் கண்டுபிடிக்கும். இன்னும் சொல்ல போனா பெரிய காவல்துறையில புலி என்ன இருப்பாங்க, பெரிய பயங்கரமான புலிகள், ரெண்டு பக்கமும் மண்டை உடைஞ்சி மாங்காவா இருக்கும், 6 விட்டு 7 விட்டு இருக்கும். இந்த பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்க, அந்த பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்க. ஐபிசில 160 ஒரு பிரிவு இருக்கும். அஃப்ரேல போட்டுவிட்டு 307 2 307 ஒரு அஃப்ரே ஆக்கி விட்டுறாரு. 2 307 ரெண்டு பேர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு 160ல கொண்டது, ஒரு எஃப்ஐஆர்ல கொண்டது முடிக்கிற ஜாம்பவான்கள்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். If the easier course referring the case and impartial efficient painstaking investigation should invariably disclose the true facts of the any occurrence, the lying charged in both the cases and the counter cases should be resorted to only in the கொஞ்சம் தூக்க தம்பி exceptional case, கொஞ்சம் தூக்க exceptional case whereas stated below both the parties are guilty of aggression on lawless acts. எப்படி வார்த்தையை போறாங்க பாருங்க. யார் சண்டையை தூக்கியவர், சட்டத்துக்கு மீறி நடந்து கொண்டவர் யார், இதையெல்லாம் புலன் விசாரணை அதிகாரி கண்டுபிடித்து கோர்ட்டுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு 566 படியும் இருக்கு. ரைட்டிங் கேஸ்ல வர கேஸுங்கள்ல 5 பேருக்கு மேல வருகிற சட்டவிரோத கும்பல்ல வர கேஸுங்கள்ல வர பொறுப்பு போலீஸ் ஆபீசருக்கு காவல்துறை நிலை ஆணைகளை தெளிவா வச்சுட்டாங்க. இப்ப இது மட்டுமா வச்சாங்க, இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி ஒருத்தர் மேல 307 இருக்கும், ட்ரையல் நடக்கும், அவங்க கேஸ்ல டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, 307 சார்ஜ் ஷீட்டை போட்டு விட்டுருவாங்க. 307 சார்ஜ் ஷீட்டை போட்டு அந்த ட்ரையல் எங்க நடக்கும்னா செஷன்ஸ்ல நடக்கும், சப்கோர்ட்ல நடக்கும், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடக்கும். ஆமா, அதே சம்பவத்துல அதே எதிரி தாக்கப்பட்டிருப்பான், அதே சம்பவத்தில் தாக்கப்பட்டிருப்பான், அதே சம்பவத்துல அவனுக்கும் காயம் இருக்கும். இது சேம் டிரான்சாக்சனா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னாடி இருக்காது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருதரப்பு அடிச்சுக்கிறது, அவனுக்கும் காயப்பட்டிருக்கும். அந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க போலீஸ்காரங்க, தங்களுக்கே தெரிந்த காரணங்களுக்காக 147, 341, 323, 324 போட்டு பெயில் அலோவன்ஸா போட்டு அதை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல விட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனால் நண்பர்களே, நான் மிக்க வருத்தத்தோடு பதிவு சொல்கிறேன், 2019 ஆண்டுக்கு முன்னாலெல்லாம் இது போன்ற வழக்குகளில் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் போடுவோம். 408ல செஷன்ஸ் கேஸ் அங்க நடக்குது, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்த கேஸ் இருக்கு, இந்த கேஸ இந்த கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. 2 கேஸையும் ஒரு ஜட்ஜி விசாரிச்சாதான் பாதிக்கப்பட்டவர் யார், பொம்பை துவக்கியவர் யார், வலிய சண்டைக்கு சென்றவர் யார், எதிரி யார் கண்டுபிடிக்க முடியும். அதனால இதை நீங்க சுதீர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, லட்சுமி சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இது போன்ற வழக்கெல்லாம் இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எனவே நீங்கள் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணித்தாங்கன்னு போடுவோம். அங்க இருக்கிற நீதிபதிகள் சட்டம் சார்ந்தவர்களாக, சட்டத்தின்பால் அறிவால் மிக்கவர்களாக இருப்பின் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ல இவங்க கட்சி கரெக்டா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நாங்க கேட்கிற கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. இது நடைமுறையாக இருந்தது 2019 ஆண்டுக்கு முன்னால். 2019 ஆண்டில் நீதியரசர், ரிட்டையர்டான நீதியரசர் SNJ, ரிட்டையர்டான நீதியரசர் PN பிரகாஷ் ஐயா, இப்ப இருக்கிற சதீஷ்குமார் ஐயா, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் எழுதினாங்க. இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் எழுதும் போது எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு முடிவை காண வேண்டும் என்கிற நோக்கம் தான் குற்றவியல் விசாரணை முறை நடைமுறை விதி எழுதப்பட்டது. ஏனென்று சொன்னால், பழைய குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல 484வது பிரிவுல சேவிங்ஸ் என்கிற பிரிவுல அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள் பயன்படுத்தி விதி பயன்படுத்தலாம். அந்த விதியின் கீழ் இயற்றப்பட்டதுதான் இந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை விதி. இந்த விதியில ரூல் 33 போடுங்க யோகிசன். ரூல் 33ல சப் கிளாஸ் 4 போடுங்க. 1 minute சார். ரூல் 33ல சப் கிளாஸ் 4 போடுங்க.
ரூல் 33ல சப்கிளாஸ் 4. நான் ஏன் எல்லா பிரிவுகளையும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் பொருத்தி பார்க்கணும். முதல்ல ஒரு சகோதரி சொன்னார், ஒரு பிரிவு எடுத்தோம்னா அதுல கனெக்டட் ப்ரொவிஷன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பிரிவுக்கு மந்திர சொல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பிரிவுக்கு மந்திர சொல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு ரூலிங்கை படிச்சு பார்க்கணும்னா அந்த ரூலிங்ல என்ன அப்சர்வேஷன் தெரிஞ்சுக்கணும், அதுல என்னென்ன ரூலிங்கை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியுங்களா? சில பேர் இந்த ரூலிங்ல நோட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போய் கோர்ட்ல சொல்லக்கூடாது. நோட்ஸ் ஒன்னா இருக்கும், உள்ளக்குள்ள இருக்கிறது ஒன்னா இருக்கும். தெரியுங்களா? இப்ப பாருங்க, சகோதரி யாராவது படிங்கள், சகோதரி படிச்சாலும் சரி, என்னுடைய சகோதரர்கள் யாராவது படிச்சாலும் சரி, அல்லாட்டி நானே படிச்சிடறேன். where it appears to the magistrate that there is a case and counter case which one is tried by the court of session and the other is tried by the court of by the magistrate, he shall commit the later case also to the court of session under section 323 of the code and shall record reason for such commitment. நீங்க நல்ல வார்த்தையை கவனிக்கணும். சட்டத்தில் ஏற்கனவே வழிமுறைகள் 323வது பிரிவில் பழைய குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 323வது பிரிவிலே இருக்கு. நீங்க என்ன சொல்ல போனா, எங்கடா கமிட்டல்னு பழைய சட்டத்தை பார்த்தோம்னா 209ல கமிட்டல், சிஜிஎம்க்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தண்டனை அதிகமா கொடுக்கணும்னா சிஜிஎம்க்கு கமிட்டல். தெரியுங்களா? அவன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரைபிள் பை செஷன்ஸ்னா மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு கமிட்டல். இல்ல இந்த வழக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு என தோன்றுமானால் அப்பியஸ், நீங்க பழைய 323வது பிரிவை படிங்களேன். பழைய 323வது பிரிவை படிக்கிறேன்னு கேட்டுங்க. If any inquiry into an offense are tried by magistrate, it appears to him at any stage of proceedings before signing judgment, one is have to be tried by the court of session, he shall commit to the court under the provision herein before the content. நல்ல வார்த்தை கவனிங்க. Any inquiry into an offense tried before a magistrate, if appears to at any stage of the proceedings before signing judgment, that the case is one which have to be tried by the court of session. இப்ப மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அமர் வழக்கு இருந்து, இப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு கேஸ் இருந்து, இந்த கோர்ட்ல 2 கேஸையும் தனித்தனியா போட்டாங்க, இங்க பிரிஜுடிஸ் ஆகிறோம், ஒரே ஜட்ஜி கண்டக்ட் பண்ணான்னு சொல்லியிருந்தா 323 பயன்படுத்தி மேஜிஸ்ட்ரேட் கமிட் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? இததான் அந்த 323 எடுத்து குற்றவியல் விசாரணை முறை நடைமுறை விதியில 33ல சப் கிளாஸ் 4ன்னு போட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனா போட வேண்டாம் தம்பிங்களா. ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போக வேண்டாம், நீங்க சம்பந்தப்பட்ட கோர்ட்லயே 33 செக்ஷன் 4ல போட்டு 2ஐயும் ஒரே கோர்ட்ல நடத்திக்கலான்னு ஒரு தீர்முடிவுக்கு வரவிடுவதற்கான வாய்ப்பாக செஞ்சாங்க. இப்ப இது எப்படின்னா வந்துச்சுன்னா, இந்த கேஸின் கவுண்டருங்கிற வாதம் எப்படி வந்துச்சுன்னா, 1976ஆம் ஆண்டுல இந்திய உச்ச நீதிமன்றம் லட்சுமி சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்கிற வழக்குல, லட்சுமி சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்கிற வழக்குல நீங்க புகழ்பெற்ற நீதிபதி PN பகவதி, எஸ் முர்ஃபாஸ் வசல் அலி அப்படிங்கிறவங்க வழக்கு எதிர் வழக்கு என்பதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அக்யூஸ்டோட இன்ஜுரி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, கவுண்டர் கேஸை சப்ரஸ் பண்ணியிருந்தா என்ன நிலைப்பாடுன்னு சொல்லி விடுதலை பண்ணி ரொம்ப தீர்ப்புல லட்சுமி சிங்ங்கிற கேஸ்ல ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாங்க. அப்புறம் நதிலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்கிற கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் 1999ஆம் ஆண்டுல இது மாதிரி கேஸ் எப்படின்னா பண்றது, ஒரு வழக்கு அமர்வு நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை இருந்து, ஒரு வழக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்தா என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் வரும்போது 1999ஆம் ஆண்டு இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் நதிலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்ங்கிற வழக்குல நீதியரசர்கள் MP தாக்கூர் அவர்களும் PC ராய் அவர்களும், after the recording the evidence in one case is completed, he must hear the arguments but he must reserve the judgment. Thereafter he must proceed to hear the cross case, and after recording all the evidence he must hear the arguments but reserve the judgment in that case. The same learned judge must thereafter dispose of matters by 2 separate judgments. In deciding each cases can really only the evidence recorded in that particular case. The evidence recorded in the cross case cannot be looked into. ஒரு கேஸ்ல இருக்கிற விசாரணை சாட்சியத்தை இன்னொரு கேஸ்ல நீங்க லுக் பண்ண வேண்டாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் பொசிஷன் இப்ப மாறி இருக்கு. 311 165 பயன்படுத்தி ஒரு கேஸ்ல இருக்கிற எவிடன்ஸ் இன்னொரு கேஸுக்கு புத்திசாலித்தனமா கொண்டு வந்துட்டா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு 1985 ஜஸ்டிஸ் டேவிட் அனிச்சாமி ஐயா கொடுத்த தீர்ப்பை நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ட்ரிபிள் பெஞ்சு எடுத்து கையாண்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். 1985 டேவிட் அனிச்சாமி ஐயா ஏகாம்பரம் வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற வழக்குல கொடுத்த ஒரு தீர்ப்பை, சிங்கிள் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பை ட்ரிபிள் பெஞ்சு இப்ப எடுத்து கையாண்டு அதையும் ஒரு டைரக்ஷனா கொடுக்குது. நான் பின்னாடி வரேன். இப்ப இந்த உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல இருக்கிற எவிடன்ஸ் இன்னொரு கேஸ், எவிடன்ஸ் ரெக்கார்டட் இன் தி கிராஸ் கேசஸ் cannot be looked into.
nor can the judge be influenced by whatever argued in the cross case. Each case must be decided on the basis of the evidence which has been placed on record னு சொல்லி ரதிலால் கேஸ்ல சொன்னாங்க. ரொம்ப பர்டிகுலரா சுதீர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி 2001 2/2/2021 இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு இந்த மாதிரி நான் சொன்ன பாருங்க செஞ்ச வழக்காக இருந்து ஒரு வழக்கு அமர்வு நீதிமன்ற வழக்காக மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் கூட்ட வழக்காக தான் என்ன பண்றது, இதுக்கு விடை சொன்னாங்க. 322 பயன்படுத்தி 323 பயன்படுத்தி கமிட்டல் பண்ணிக்கலாம் நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் வழி சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரியான நேரத்துல எண்ணற்ற தீர்ப்புகள் இருக்கிற நேரத்துல இப்ப ஏன் அந்த தீர்ப்பை நம்ம இந்த வகுப்பு நம்ம கொண்டு போனோம்னா இந்த வழக்கு எதிர் வழக்கு என்பதற்கு இந்த தினத்தில் இருக்கிற லீகல் பொசிஷன் என்னன்னா, நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தின நீதியரசர்கள் டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் ஐயா, எம் நிர்மல்குமார் ஐயா, ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் ஐயா மூவரும் இணைந்து டி பாலாஜி, டி ராஜ்குமார் மனுதாரர்கள் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் நியூ வாசர்மேன்பேட் சென்னை என்கிற வழக்குல இந்த எதிர் வழக்குகள்ல மாறுபட்ட தீர்ப்புகளுக்கு என்ன பண்றதுன்னு கைட்லைன்ஸ் உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது 4 கேள்விகளை ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சாரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்த பெஞ்சுக்கு. அந்த பெஞ்சுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஆன்சர் பண்ணதற்கு பின்னால் இந்த தீர்ப்பு என்னைக்கு வந்ததுன்னா 40 CMB 48/8/2024 வந்துச்சு. இந்த 8/8/2024 பிறகு வந்த தீர்ப்புகள்லாம் நான் உங்கள்கிட்ட வரிசையா சொல்றேன், தயவு செய்து குறிச்சிங்க. 8/8/2024 பின்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்புகளை உங்களுடைய கவனத்திற்காக என நான் குறித்து வைத்ததை உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப நம்ம முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட்டா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க சார் எனக்கு தெரியும் சார், பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட்ல 4 டைரக்ஷன் எனக்கு தெரியும், நானும் உங்களை மாதிரி அப்படிதான் தெரிஞ்சேன், 4 டைரக்ஷன் எனக்கு தெரியும், 4 டைரக்ஷன் படி நம்ம பண்ணா போதுன்னு இந்த லாஸ்ட் பேராவை படிச்சுட்டு முடிவுக்கு வரக்கூடாது. இதில் முழுக்க நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா தனக்கு கேஸின் கவுண்டர்ல தனக்கு என்னென்ன தெரியுமோ, எத்தனை தீர்ப்புகளை எடுத்து கையாள முடியுமோ அத்தனை தீர்ப்புகளையும், இதற்கு முன்னால் இருக்கிற தீர்ப்புகளை எல்லாத்தையும் எடுத்து கையாண்டு ரொம்ப அற்புதமா இந்த டைரக்ஷன் கொண்டு வருவார். இது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிரிமினல் ட்ரையல் நடத்துறவங்க எல்லாருக்குமே கையில ஒரு திருக்குறள் புத்தகம் மாதிரி இருக்கணும். எப்படி அருண் டேனியல் வெர்சஸ் சுகன்யா கேஸ் டிவிசிக்கு ட்ரிபிள் பெஞ்சில டிவிஷன் பெஞ்சில கொடுத்த தீர்ப்பு நம்ம எடுத்து கையாளுகிறோமோ அதை போல இப்ப இந்த தீர்ப்பு ஒவ்வொருத்தர் கையிலையும் கிரிமினல் கேஸ்ல ட்ரையல் நடத்துறவங்க கையில இருக்கணும். அதை நம்ம பின்னாடி வருவோம். இப்ப நான் சொல்ற தீர்ப்புனா கொஞ்சம் காலத்தினர் மிகுதி டக்குன்னு குறிச்சிங்க. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு சத்யராஜ் வெர்சஸ் ஸ்டேட் ஜி.கே. இளந்திரன் ஐயா 19/2/2025, பால் டேனியல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஜஸ்டிஸ் போலந்து ஐயா 1/8/2025, சி செல்வகுமார் வெர்சஸ் ஸ்டேட் ஜஸ்டிஸ் தண்டபாணி ஐயா 2025 2 லா வீக்லி கிரிமினல்ல 8ஆம் மாசம் வந்த தீர்ப்பு ஜஸ்டிஸ் முரளிதரன் ஐயா கொடுத்த தீர்ப்பு அகமது மைதீன் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு நான் எண்ணற்ற தீர்ப்பு எல்லா தீர்ப்புலையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாலாஜி கேஸ்ல ட்ரிபிள் பெஞ்சில் என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடிங்க. இப்ப வழக்கு எதிர் வழக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நமக்கு பைபிள் என்ன, இந்த பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற வழக்கு தான். இப்ப நம்ம பாலாஜிங்கிற ஸ்டேட் வழக்குள்ள நம்ம போறோம். இப்ப இந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வழக்குல 4 கேள்விகளை முன்வைக்கிறாங்க. முதல் கேள்வி என்னன்னா, whether the police is required to mandatorily follow the procedure prescribed in Police Standing Order 566 while investigating a case in counter. அதாவது இது டைரக்ட் டிஸ்கிரிஷனரியா மேண்டேட்டரியா, காவல்துறை அலுவலர்கள் இதை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டுமா? ஏன்னா நம்ம பிரச்சனையில எந்த பிரச்சனை வந்தாலும் சட்டத்துல ஒரு மாறுபட்ட கருத்து வந்துடும். ஏன்னா நம்ம அறிவு சார்ந்தவர்கள் வாழ்கிற நாடு தமிழ்நாடு. இது ஜஸ்ட் இட் இஸ் ஒன்லி கைட்லைன்ஸ், இதுக்கு லீகல் வேல்யூ கிடையாதுன்னு தீர்ப்பு இருக்கு. இது
என்ஃபோர்சபிள் பை லா அப்படின்னு தீர்ப்பு மாறுபட்ட தீர்ப்புகள் இருக்குது. இப்ப முதல் கேள்வி என்ன வச்சாங்கன்னா, இது டிஸ்கிரிஷனரியா மேண்டேட்டரியா, காவல்துறையினர் இதை அவசியம் கடைபிடித்தாக வேண்டுமா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் PSO 566 if and what circumstances does non-compliance vitiate the prosecution? நல்லா கவனிக்கணும். முதல் கேள்வி மேண்டேட்டரியா. இரண்டாவது கேள்வி, காவல்துறை நிலையான 566 பின்பற்றவில்லை என்றால் அது எந்த சூழ்நிலையில் அரசு தரப்பு வழக்கை பாதிக்கும்? அது எந்த சூழ்நிலையில் அரசு தரப்பு வழக்கை பாதிக்கும்? நான் தயவு செய்து கிரிமினல் செயல அத்தனை இளம் ஜூனியர்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு முறைக்கு இந்த தீர்ப்பை 3-4 முறை படிங்க. நீங்க படிக்க படிக்க இதில் விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் மற்றவங்களுக்கு பாடம் நடத்துகிற வகையில் தயாராவீர்கள். மூணாவது சொல்றேன் பாருங்க கேள்வி, in the event of court holding that the procedure provided as a PSO 566 is not mandatory. இப்ப நீங்க not mandatory, இது mandatory இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, should the court come with the setup of guidelines to ensure proper investigation in the case encounter? நீங்க mandatory இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. வழக்கு எதிர் வழக்குல எப்படி செயல்படணும்னு கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுத்தது 4, what is the procedure adopted by the court trying offenses in cases? மேல கொண்டு போங்க. in cases கொஞ்சம் பெருசாங்க, கொஞ்சம் கண்ணு கொள்ளா இருப்பான். what is the procedure to be adopted by the court trying offenses in cases where the prosecution file a report of 173 to CRPC in both the cases and counter? இப்ப ரெண்டு கேஸ்லயுமே அவங்க குற்றப்பத்திரிகை கொடுத்துறாங்க. What is the procedure to be adopted by the court trying offenses in cases where the prosecutor filed report 173 in both the cases? ரெண்டு வழக்கிலுமே குற்றப்பத்திரிகை கொடுத்த போது அதனுடைய நிலைப்பாடு என்ன? இது போஸ்ட் ஸ்டேஜ் கிடையாது, ஆஃப்டர் காக்னிஷன் ஸ்டேஜ், ட்ரையல் ஸ்டேஜில் உள்ள கொஸ்டின். இப்ப ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்றாரு, இந்த கேஸ்ல டீல் பண்ணும்போது கேஸ் இன் கவுண்டர்னா என்ன அப்படின்னு ஆரம்பிப்பார். கேஸ் இன் கவுண்டர்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் தலையில ஆரம்பிக்கும் போதே வருவார். நீங்க இதை எதுக்கான்னு சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே இந்த ரொம்ப அழகான வார்த்தையை போடுறாரு பாருங்க. In criminal OP 39-22 had come up for hearing before me. One of us here, trend was noticed, whereas the investigation in a case in counter cases not being conducted in a line police standing under 566, which required the police to find out the real aggressor and file a report only against such a person or a persons. However, the police were filing final reports in both cases mechanically, resulting the burden being shifted to the court. இந்த போலீஸ்காரன் என்ன பண்றது, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றது இல்லை. யார் வம்பை துவைக்குவர், யார் வலிய சண்டைக்கு சென்றவர், யார் பாதிக்கப்பட்டவர், யார் எந்த சைடுக்கு பாதிப்பு அதிகம், யார் மேல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும், யார் கேஸை ரெஃபர் பண்ணணும், இதெல்லாம் போலீஸ் 566 ஃபாலோ பண்றது இல்லை. சிம்பிளா 2 கேஸையும் சார்ஜிட்ட போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறது. அது ஒன்னு செஷன்ஸ் ஆகும், ஒன்னு மேஜிஸ்ட்ரேட் ஆகும். இப்ப கோர்ட்ல கொண்டு விடும் போது கோர்ட்டுக்கு பேர்டன் நீங்க தேடி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்ப்புகளை ஐயா அந்த இதற்கு முன்னால் இருந்த தீர்ப்புகளை எல்லாம் எடுத்து கையாளுவாரு. அதற்கு முன்னால் இருந்த தீர்ப்புலாம் நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படியே நீங்க குறிச்சிங்க. தயவு செய்து இந்த தீர்ப்புகளை எல்லாம் எடுத்து வாய்ப்பு இருக்கிற நேரம் கிடைத்தால் படித்து பாருங்கள். 1984 லா வீக்லி கிரைனபர் லா வீக்லி கிரிமினல் பேஜ் 257, ஜஸ்டிஸ் காதர், வேல்பாண்டி தவிர ஸ்டேட். இந்த கேஸோட சாராம்சம் என்னன்னா, 566 588A ஃபோர்ஸ் ஆஃப் லா. அது மாதிரி நடக்கலன்னா குவாஷ் பண்ணிடுறேன்னு அவரை குவாஷ் பண்ண கேஸ். அடுத்தது few years later டிவிஷன் பெஞ்ச் டேவிட் அன்னுசாமி ஐயாவும் ஜனார்தன் ஐயாவும் 1989 1 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் 240ல கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் ஸ்டேட், அதுலயும் இது சட்ட வலிமை உடையது அப்படின்னு சொன்ன தீர்ப்பு. இந்த 2 தீர்ப்பை இந்த பக்கத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க பட்டிமன்றம் மாதிரி. அந்த பக்கத்துக்கு அது நாட் ஃபார் லா,
சட்ட வலிமை கிடையாது அப்படிங்கிறது 1985 லாவிக் கிரிமினல் பக்கம் 86 வெளியான VR ரங்கநாதன் ஸ்டேட் ஜஸ்டிஸ் TN சிங்காரவேல் ஐயா சொன்னது. அடுத்தது 1987 லாவிக் கிரிமினல் 400 ரங்கநாதன் ஸ்டேட். அடுத்தது பாண்டுரங்கன் ஸ்டேட். 1992 லாவிக் கிரிமினல் ஜஸ்டிஸ் TS அருணாச்சலையா சொன்ன கார்த்திகேயன் ஸ்டேட். இதெல்லாம் சட்ட வலிமை கிடையாது அப்படிங்கிற தீர்ப்பு. இது மாதிரி இந்த கேஸ்ல எத்தனை தீர்முடிவுகளை எடுத்து கையாண்டு ஆராய்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாற்பது வழக்குகளுங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் வெளியான 40 வழக்குகளை எடுத்து இந்த தீர்ப்பில் இந்த நீதியரசர்கள் மூவரும் கையாண்டு இதை நீண்ட டிபேட்டுக்கு விட்டு வழக்கறிஞர்களை எல்லாம் பேச சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு கடைசியில் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா தொகுத்து தீர்முடிவாக தருகிறார். இப்ப இதை தீர்முடிவா அவர் தரும்போது நான் எதுக்கான இதை திருப்பி திருப்பி உங்கள்ட்ட சொல்றேன்னா, நீங்க இந்த தீர்ப்பு என்ன படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு இருக்கு. இப்ப கடைசியில இந்த தீர்ப்புக்கும் கை கொடுக்கிறது யாருன்னா என்னுடைய மென்டாருக்கு வந்துடுவார், நாகம் தையா வந்துடுவார். இந்த தீர்ப்புலையும் எப்படி வருவார்னா, வேந்தை முத்து வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல 2007 டூல வேந்தை முத்து வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல டிவிஷன் பெஞ்சில உட்கார்ந்து தீர்ப்பு எழுதும் போது பிரபாஸ் செய்தவனும் நாகம் KN பாட்ஷாவும் ஐயாவும் 2 பேரும் தீர்ப்பு எழுதும் போது வேந்தை முத்து வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல இந்த சட்ட வலிமை உடையதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவர் வெள்ளத்துறை வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல டிவிஷன் பெஞ்சில ஜஸ்டிஸ் நாகம் தையா உட்கார்ந்து இருக்கும் போது PSO வாஸ் merely அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன். இது நாகம் தையாவோட தீர்ப்பிட நோ ஃபோர்ஸ் ஆஃப் லா சேம் கன்சிஸ்டன்சி அண்ட் இல்லீகாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 1932 வந்த மெட்ராஸ் வெளியான ஒரு தீர்ப்பு, இன்று ஜெகநாயுடுங்கிற தீர்ப்பு, 1954 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ்ல வந்த தோட்டா ராமகிருஷ்ணங்கிற தீர்ப்பு, 1988 கேரளாவில் வந்த ஃபுல் பெஞ்ச்ல வந்த தீர்ப்பு, இதெல்லாம் எடுத்து போட்டு ரெண்டா பிரிப்பாங்க கேஸின் கவுண்டரை. கேஸின் கவுண்டரை எப்படி ரெண்டா பிரிப்பாங்கன்னா, டைப் 1 டைப் 2ன்னு சொல்லி பிரிப்பாங்க. டைப் 1 டைப் 2ன்னு சொல்லி பிரிப்பாங்க. இதை எதுக்கான டைப் 1 டைப் 2ன்னு சொல்லி பிரிக்கிறாங்கன்னா, நம்ம சட்டத்துல நமக்கு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரிக்கிறாங்க. இப்ப டைப் 1 கேஸ்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃப்ரம் தி above discriminated the case and counter case, 1 rival version, 2 same incident or same transaction, 1 which must be necessarily false. ஒரே நேரத்தில் ஒரே நிகழ்வில் இங்க எதிரியாவும் அங்கவாதியாவும் இங்க எதிரியாவும் வரக்கூடிய வழக்குகளில் எதிரெதிர் வெர்ஷன்ஸ் ரைவல் வெர்ஷன்ஸ்ல சேம் டிரான்சாக்ஷன் சேம் இன்சிடென்ட்ல ஒரு சம்பவம் உண்மையாக இருக்கணும், ஒரு சம்பவம் பொய்யா இருக்கணும். இது டைப் 1, இது டைப் 1. நல்லா கவனிக்கணும். இது டைப் 1. டைப் 2ன்னு பிரிக்கிறார். எப்படி டைப் 2ன்னு பிரிக்கிறார்னா, there can also be a case in counter case. Both the prosecuting agency and private individuals, A may sustain injuries at the hands of B in the course of same transaction. B may sustain injuries at the hands of A. Both A and B would be having this one version of the occurrence, which would be conflicting with each other. In such case, A and B prefer complaint against each other. Those cases along come into the purview of the case and counter. ஒரே சம்பவத்துல ஏயும் பி அடிச்சுக்கிறாங்க. ஏ அவர் மேல கொடுக்குறாரு, பி அவர் மேல கொடுக்குறாரு. இந்த கேஸ் இன் கவுண்டர். இப்ப in the above example, there are 2 versions of the same incident where both parties may have overstepped the bounds of law. Each party may have committed independent offense, justifying filing 2 final reports. A good example of the Davis case is factious writing. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். இப்ப 2 பேர் இப்ப 5 பேருக்கு மேல இருதரப்பினர் கலவரம் செஞ்சுவாங்க. நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ் நல்லா ஆர்ந்து படிக்கும் போது தர்ஷன் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ்ல செல்ஃப் டிஃபென்ஸ்ல எப்ப
நீ செல்ஃப் டிஃபென்ஸ் எடுக்க முடியாதுன்னா ரைட்டிங்கை சொல்லுவான், ஃப்ரீ ஃபைட் அப்படின்னு சொல்லுவான், ரைட்டிங்கை சொல்லுவான். இது ரெண்டு தரப்புலையும் அருவாளையும் கம்பை எடுத்துட்டு போய் ஒருத்தர் அடிச்சோன்னே இவன் அடிச்சுட்டேன்னு அடுத்தவன் அருவாளம் கம்பையும் எடுத்துட்டு இவன் அடிச்சோன்னே ரைவல் வருஷன்ல பலிக்கு புலி தெரியுங்களா? அதுல எல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் வர முடியாது. தர்ஷன் சிங் கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் ரொம்ப அழகா சொல்லும். இதை சொல்றாரு பாருங்க அந்த தீர்ப்புல. குட் எக்ஸாம்பிள். Independent of justifying the minority, the police standing order also containing the 703. இப்ப நீங்க 703 நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம். இப்ப டைப் 2 கேசஸ் கவுண்டர் கேஸ்னா என்னன்னு சொல்றாங்க. ஒன்னு ரைவல் வெர்ஷன், ரெண்டு சேம் இன்சிடென்ட் அண்ட் தி சேம் டிரான்சாக்ஷன், மூணு both parties have exceeded the bounds of law and committed offense against each other. நல்லா கவனிச்சிட்டீங்களா? முதல்ல சொன்ன கேஸ்ல டைப் 1 கேஸ்ல ரெண்டுமே ரைவல் வெர்ஷன் தான், ரெண்டுமே சேம் இன்சிடென்ட் தான். ஒன்னு உண்மையா இருக்கும், இன்னொன்னு பொய்யா இருக்கும். உண்மையா இருக்கிற கேஸை சார்ஜ் பண்ணணும், பொய்யா இருக்கிற கேஸை ரெஃபர் பண்ணணும். இது டைப் 1. டைப் 2 கேஸ்ல என்னன்னா ஒன்னு ரெண்டுமே ரைவல் வெர்ஷன் இருக்கும், ரெண்டுமே சேம் இன்சிடென்ட் சேம் டிரான்சாக்ஷன் இருக்கும், ரெண்டுமே என்னன்னா போத் பார்ட்டிஸ் எக்ஸீடட் தி பவுண்ட்ஸ் ஆஃப் லா அண்ட் கமிட்டட் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர். ரெண்டு பேருமே சட்டத்தை மீறி இருப்பாங்க, ரெண்டு பேருமே சட்டத்தை மீறி குற்றம் இழைத்திருப்பாங்க. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன பண்றது? இதுக்கு சொல்லுவாங்கன்னா கர்நாடகால வந்து ஸ்டேட் ஆஃப் கர்நாடகால வெர்சஸ் பாலப்பா, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் பாலப்பா பாகு வடகுங்கிற வழக்குல சொன்ன டிசிஷனை அப்படியே போட்டு இந்த டைப் 1 டைப் 2 கேஸை பத்தி எழுதுவாங்க. இப்ப டைப் 2 டைப் 1 கேஸை பத்தி எழுதிட்டு நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் எதுக்கானதை சொல்றேன்னா, சும்மா மேலோட்டமா படிப்பதை விட்டுவிட வேண்டும். மேலோட்டமா படிக்கிறது. ஏன்னா இப்ப முன்னாடி சாதனைக்கு புரிந்த தமிழெண்ணையாக இருக்கட்டும், சாதனையில் புரிந்த ராஜலட்சுமியாக இருக்கட்டும், சாதனையை புரிந்த வித்யாவாக இருக்கட்டும், இந்த 5 பேர்ல யாராக இருக்கட்டும், சட்டத்தை புரிதலோடு படித்து தொட்டு 6 வருஷம் படிச்சிருந்தாலும் சரி, 7 வருஷம் படிச்சிருந்தாலும் சரி, 1 வருஷம் படிச்சிருந்தாலும் சொல்லி சட்டத்தை புரிதலோடு படித்து தொட்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நான் இந்த தீர்ப்புனா நீங்க புரிதலோடு படிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு சொல்றேன். இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 to 3. 1 to 3 என்ன சொன்னோம் நம்ம? 1 to 3 என்ன சொன்னோம் நம்ம? 1 to 3 என்ன சொன்னோம் நம்ம? whether the police standing order is mandatory-யா? ஒன்னு mandatory-யா? ரெண்டு என்ன சொன்னோம்? effect of non compliances. ஆமா, effect of non compliances வந்து எந்த சூழ்நிலையில இது அரசு தரப்பு வழக்கை பாதிக்க நல்லா கவனிக்கணும். அது வந்து கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது. கேள்வியை ஃப்ரேம் பண்ணப்பையும் உயர் நீதிமன்றம் ரொம்ப ஜாக்கிரதையோட ஃப்ரேம் பண்ணிருக்கு. What is the effect of non-compliance with the PSO 566? In what circumstances does not complaint initiate the prosecution? அடுத்தது மூணாவது கேள்வி. In the event of court holding that the procedure provided under 5 is not mandatory. நீங்க mandatory இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க கைட்லைன்ஸை உருவாக்கி கொடுங்க. இப்ப இந்த 3 கேள்விக்கும் பார்ட் 1ன்னு சொல்லி பிரிக்கிறார், பார்ட் 1ன்னு சொல்லி பிரிக்கிறார். 4வது கேள்விக்குள்ள ஆன்சரை பார்ட் 2ன்னு சொல்லி தீர்ப்புல பிரிக்கிறார். மொத்தம் இந்த தீர்ப்பு 56 57 பக்கங்கள் வந்திருந்த 56 57 பேராக்கள் வந்திருந்தாலும் இந்த தீர்ப்புல வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாகவும் மிகவும் எந்தெந்த வார்த்தையை எந்தெந்த இடத்துல போடுறதுன்னு சொல்லி போட்டு இருக்கிறார் ஐயா. இப்ப பாருங்களேன், இந்த தீர்ப்புல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன பாருங்க, தோட்டா ராமகிருஷ்ணய்யா வர்சஸ் ராமகிருஷ்ணய்யா கேஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. 1950 போலீஸ் அபியூஸ்லி ஸ்டாம்ப்டு PN ராமசாமி அப்படிங்கிற ஒரு ஐயா தான் இந்த தீர்ப்பு தருவார் சென்னை உயர்நீதிமன்றத்துல. 1950ஆம் ஆண்டுல சென்னை உயர்நீதிமன்றத்துல இவர் கொடுத்த தீர்ப்புல தான் அந்த ஜிஓவே வரும். இந்த ராமசாமி ஐயா கொடுத்த தீர்ப்புல தான் 1954 566ன்னு வந்த 588A வந்த இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ராமசாமி ஐயா தோட்டா ராமகிருஷ்ண ஐயாங்கிற கொடுத்த வழக்குல கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அப்சர்வேஷன் தான் மாறும். நீங்க நல்லா உள்ள படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். The police obviously summoned in them part of the both sides are apparently frightened they would be falsely accused of partnership. The charge is one side only. Both cases with a similar result regard the same writing and the same place and the same time. They have put forth the doubt to diametrically opposite versions as truthful versions, and the circle inspector who examined 23 இப்படி என்ன சொல்லிட்டு வரும்போது ராமசாமி என்ன சொல்றாரு, principle which can be developed from this decision can be followed. If complaint is the offense of writing given by both parties during investigation,
The investigation of inquiry into both and adopt one another of two courses to charge the case where the accused were the aggressor, to refer both the cases, to sign the untrue material particulars. It finds the choice of the course difficult. He should seek the opinion of the public prosecutor of the district court accordingly. இன்னும் நான் உங்களை எல்லாம் ரொம்ப சொல்லணும்னா சட்டத்துல எங்கேயுமே குற்றத்துறை வழக்கறிஞர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னு நிலைப்பாடு இல்லை. முதல்ல 1950 இந்திய சென்னை உயர்நீதிமன்றத்துல ஜஸ்டிஸ் ராமசாமி ஐயா கொடுத்த தீர்ப்புல உங்களால 2 கேஸ்ல யாரு அக்ரஸார் யார் அக்யூஸ்ட் முடிவு பண்ண முடியலன்னா அரசு குற்றத்துறை வழக்கறிஞர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதன்படி செயல்படுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பொசிஷனையும் இதுல மாத்திட்டாரு நம்ம ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா. பின்னாடி ரிசல்ட்ல மாத்திட்டாரு. நான் வரேன். இப்ப இந்த தீர்முடிவுகள் தான் பாரா 24 பாருங்க. பாரா 24 பாருங்க. இந்த தீர்ப்புல ஆக்டிங் ஆன் தி அபோசிட் அப்சர்வேஷன்ஸ் நல்லா கவனிக்கணும். ஏபிபி எழுதுறவங்களா இருக்கட்டும், டிஜே எழுதுறவங்களா இருக்கட்டும், உங்களை வில்லங்கமான கேள்வி கேட்கணும்னு நினைச்சா 566 நிலையாணை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய எந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது, அது என்ன ஜிஓவில் வந்தது, விவரம் என்ன, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதற்கான விடைதான் இந்த தீர்ப்பில் இருக்கிறது. இந்த ஐயா அந்த தீர்ப்பு நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறார். ஆனந்த வெங்கடேஷ் ஐயா நம்ம அதெல்லாம் பாராட்டணும். ஏன்னா அவர் எழுதின தீர்ப்பு வந்து நமக்கு பாடமாக இருக்கிறார். ஆக்டிங் ஆன் தி அப்போசிட் அப்சர்வேஷன் ஆஃப் ராமசாமி ஜே, the government of Madras issued GO number 182 dated 23/1958 introducing 553 into the police standing order. இது பழைய போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 588 ஏ இருக்கிறதுக்கு முன்னாடி 1950 இருந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 553 ஏங்கிற பிரிவு வச்சாங்க. அதை தான் அந்த ஆர்டர்ல கொண்டு வந்தாங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம சட்ட வலிமை உடையதுன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது சட்ட வலிமை உடையது, இது தமிழக அரசு ஜிஓவா போட்டது, இந்த உத்தரவை ஜிஓவா போட்டதுனால அதுக்கு சட்ட வலிமை உடையது. நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப 553 ஏ தான் அப்படியே 566 இருக்கிறது, 588 ஏவா இருக்கிறது. அதனால நம்ம அதில் திருப்பி போகண்டாம். மேல போங்க, மேல போங்க. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த தீர்ப்பில் ஒரு இடத்தில் ஒரு சின்ன ஒரு இருக்கும். சார்ஜ் ஷீட்டுங்கிறது எந்த வருஷம் சிஆர்பிசியில வந்துச்சு? சார்ஜ் ஷீட்னா என்ன? ஃபைனல் ரிப்போர்ட்னா என்ன? சார்ஜ் ஷீட்டுங்கிறது எந்த வருஷம் வந்துச்சு? நான் போன வகுப்புகளோட உங்களை கேட்டேன்னு சொன்னேன் நினைச்சேன். நீங்க என்ன அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க? இந்த தீர்ப்பில் சார்ஜ் ஷீட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, ஃபைனல் ரிப்போர்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இது எதிர்காலத்தில் தமிழக அரசு கையாள வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 2013 இந்தியா கவர்மெண்ட் அரசாங்கம் தீர்ப்பு 309வது பிரிவில் அமன் பண்ணும்போது குற்றவை சார்ஜ் ஷீட் 2 மாசத்துக்குள்ள அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் உமன்ஸ்ல ரேப் கேஸ் தாக்கல் பண்ணும்போது தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்பயே சார்ஜ் ஷீட்டுங்கிற வார்த்தை வந்துருச்சு. அது இந்த தீர்ப்பில் அந்த 2013 அமெண்ட் நாலேஜ் கொண்டு வராம பேசாம விட்டுருக்காங்க. அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்ப மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க. இந்த பாருங்களேன். இப்ப does BSO have the force of law? பாரா 26 படுங்க. பாரா 26ல என்ன பண்ணுவாங்க? மாநில அரசால் இயற்றப்பட்ட சட்டங்கள், மாநில அரசால் இயற்றப்பட்ட ஜிஓ சட்ட வலிமை உடையதா? இதுல ரொம்ப நிறைய தீர்ப்புனா ஐயா போட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். பால் மனோஜ் பாண்டியன் வர்சஸ் வெள்ளத்துறை நிறைய தீர்ப்புனா போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுல எழுதி சொல்லும் போது நிறைய தீர்முடிவுகள்லாம் போட்டு இதுல சொல்லுவாங்க. இதுல சொல்லும் போது கடைசியில என்ன வருவாங்க அப்படின்னா, கடைசியில என்ன முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தீர்ப்பு நான் சொல்லிட்டே போனா காலம் இப்பயே மணி 7:15 ஆயிடுச்சு. உயரத்தால ஒரு 7:45 வகுப்பை முடிக்கலான்னு பாக்குறேன். அதனால நான் வருகிறேன். பாரா 46 பாரா 40 பாரா இந்த கேஸ் இதுல என்ன பண்ணுவாங்க, கடைசியில முடிக்கும் போது இந்த 1 கொஸ்டினுக்கு என்ன சொல்லி முடிப்பார் அப்படின்னா, இந்த நதிலால் வர்சஸ் ஸ்டேட், ஏகாம்பரம் வர்சஸ் சுந்தரமூர்த்தி, இந்த தீர்ப்பு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த தீர்ப்பு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன தீர்ப்புனா சொல்லிட்டு இப்ப பாருங்களேன். பாரா 58 பாரா 58 பாரா 58. ஏன்னா நாளைக்கு நானும் ஒரு பவானிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறேன். என்னுடைய நண்பருடைய மகளுக்கு கல்யாணம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லதுல தவறாம கலந்துக்கிறது. நான் அட்லீஸ்ட் ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்புனாதான் நான் பவானிக்கு ராத்திரி 12-1 மணிக்காவது போய் சேர முடியும். அதனால கொஞ்சம் சுருக்கி கொள்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். கைட்லைன்ஸ் பாரா 58 பாருங்களேன். டு அவாய்ட் எர்தர் எனி ஃபர்தர் ஆம்பிகுட்டி, we have thorough to fit, consolidated and laid down the legal position of the benefit of all the stakeholders. We summarize the following guidelines. What constitutes a case in counter?
வழக்கு எதிர் வழக்கு என்றால் என்ன? A case and counter cases, two conflicting versions of the same incident. This expression does not take within the fold of the occurrence of two incidents in quick succession. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் போட்டு இருப்பாரு, கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், A attacks B and causes his death. A என்பவர் B என்பவரால் அட்டாக் பண்ணிட்டு டெத் ஆயிடுறார். At grievous injuries, causes his death. Even before A என்ன பண்ணிடுறார்? B கொன்னுறார். கொன்னுட்டு A அவருடைய வில்லேஜுக்கு போறார். அவருடைய வில்லேஜுக்கு போறப்ப அங்க பியோட சன்னு ஏ அடிச்சு கொடுங்காயப்படுத்துறாரு. இப்ப இது கேஸ் என்கவுண்டரா? தம்பிகளா என்ன அமைதியா இருக்கீங்க? இது கேஸ் என்கவுண்டரா? No, sir. நோ சார், வராது சார். கேஸ் என்கவுண்டர் வராது. சேம் டிரான்சாக்ஷன் இல்ல சார் இதுல. It is not a same transaction. It is not a case encounter. It is a connected case. It is a connected case, but it is not a case encounter. இததான் எவ்வளவு ஈஸியா உதாரணம் போட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான்னு சொல்றாரு பாருங்க. This is not a case and case encounter. Though attack by A may be motive for the attack by the sons of B, this is founded on the principle that no man can take law into his own hands, and the right of private defense does not extend to realization. Hence, 2 FIR must be registered. One against A for the causing of death, and B another against the sons of B for causing grievous hurt to A for the investigation. சரிங்களா? இப்ப A மேல B கொண்டதுக்கு போட்டுரு. B யோட சன்னு மேல ஏ தாக்கி கிரிவியஸ் ஹர்ட் பண்ணதுக்கு போட்டுரு. ஏன்னா இட் இஸ் நாட் ஏ கேஸ் என்கவுண்டர். ரெண்டு கேஸையுமே செப்பரேட்டா ட்ரையல் நடக்கட்டும். இது உதாரணம். அடுத்தது பாருங்க. ஃபார் இன்வெஸ்டிகேஷன் மேல தூக்கு தம்பி. At the stage of registration of the FIR, there is no legal bar in registering 2 FIRs in a case and a counter case arising at the other rival versions of the same incident. Where rival versions are preferred in FIR may be registered for the rival complaints. You are required to be thoroughly investigate both persons, keeping in PSO 566. நீங்க ஒரு எதிர் வழக்கு வந்தால் ரெண்டையுமே நீங்க முதல்ல எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ரெண்டையுமே 566 படி எஃப்ஐஆர் போடுங்க. மேல தூக்குங்க. இன்வெஸ்டிகேஷன் டு பி இம்பார்ஷியல். மேல கொண்டு போங்க தம்பி. நீங்க வாங்க சார்ஜ் ஷீட்ல இருந்து வாங்க. மேல வாங்க. 566 வாங்க. 566 அப்படியே ரெப்ளிகா தான் சார் பண்ணிருப்பாங்க. அதனால ஆமா, நம்ம திருப்பி அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். தெரியுங்களா? அதான் சார். அதனால தான் சார் இந்த கரெக்ட். இது பாருங்களேன். இருங்க. நீங்க தம்பி கொஞ்சம் இறக்கு தம்பி. கொஞ்சம் இறக்கு தம்பி. இப்ப இதுல நம்மளுக்கு இப்ப என்ன இறக்கு தம்பி. என்ன இறக்கு கொஞ்சம் இறக்கு. சார்ஜ் மேல தூக்குங்க. மேல இது கொண்டு போடுங்க சார். இந்த பாருங்க 3. இது இன்வெஸ்டிகேஷன் finds a choice of either course difficult to charge one. அதான் ஏபிபியோட ஒப்பீனியன் வாங்கணும்னு சொன்னது. இப்ப அடுத்தது பாருங்க. The IO registered a case based on only one version and refused to register a case on the rival version. The rival complaint may approach the superior police officer and thereafter in the magistrate 173(4) read with 175(3). இது என்ன பழைய 153ல நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? 154ல ஒரு ப்ரொவிஷன் வரும். மாதிரி போலீஸ் ஆபீசர் ரிவ்யூஸ் இன்வெஸ்டிகேஷன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர்ல நான் இந்த தேதியில புகார் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கலன்னு கம்ப்ளைண்ட்ல லெட்டர் எழுதி போடுங்க. அந்த லெட்டர் எழுதி போட்டு அந்த லெட்டர்லயும் அவர் நடவடிக்கை ரிஜிஸ்டர் பொசிஷன் நடவடிக்கை எடுக்கலன்னா யுவர் அப்ரோச் தி கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டு ஃபைல் ஏ பிரைவேட் கம்ப்ளைண்ட். அதை தான் இதுல சொல்றாரு. 2ல மேல தூக்குங்க. அடுத்தது மேல தூக்குங்க யோகேஷன். மேல தூக்குங்க. அடுத்தது 3. தி அக்ரீவ்டு ரைவல் கம்ப்ளைண்ட் may also file a agreed rival complaint may also file a complaint before the judicial magistrate for proceeding under section 16th of BNS 2023, where the magistrate decide to postpone issue of process and direct investigation. The case in counter case must be investigated by the same. பாத்தீங்களா? இப்ப புகார் கொடுக்குறீங்க, பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல கொடுக்குறீங்க,
மேஜிஸ்ட்ரேட் வந்து டேக்கிங் கான்ஸ்டியூஷன் இல்லாம ஒரு பழைய 153 இப்ப இருக்கிற 153 அனுப்பிச்சு சேம் ஐஓவை அதை அதே எதிர் வழக்க டீல் பண்றவரை இதே டீல் பண்ண சொல்லலாம். இது வந்து பிஃபோர் இன்வெஸ்டிகேஷன். இப்ப நம்ம பார்க்க போறது ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன், அட் தி ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மேல கொண்டு போக தம்பி. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ன சுரேஷ் தம்பி, ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் மாத்தாங்க தம்பி. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், the investigation officer may adopt any one of the below course of action where the rival version of the same incident are inconsistent with each other. If one is true, the other must be false. The investigating officer duty bound to come forward with a definite case and cannot file final reports under section 193 BNSS in both cases. நல்லா தெரிஞ்சுக்கணும், எது உண்மையோ அந்த உண்மையான கேஸுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணுங்க. பொய்யா இருக்கிற கேஸுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம்னா டெஃபினட்டான கேஸுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணுங்க. மேல கொண்டு போங்க. அடுத்தது மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க பிரதர். If the investigation officer finds that one version is true, he shall file a final report in the former case and refer the later case in mistake of fact. While filing the final report, நல்லா கவனிக்கணும், the IO must specifically state the gist of the counter case and the result of the investigation in the case. எந்த கேஸ்ல நீங்க சார்ஜ் பண்றீங்களோ அந்த கேஸ்ல கவுண்டர் கேஸோட கிஸ்ட் சொல்லணும். He shall also ensure the FIR காப்பி வைக்கணும். மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணதை வைக்கணும். இந்த கவுண்டர் கேஸ் ஆர் அனெக்ஸ் தி ஃபைனல் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் நீங்க ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா 25ல என்னென்ன டாக்குமெண்ட், ரிலேட்டட் டாக்குமெண்ட், அன்ரிலேட்டட் டாக்குமெண்ட் வைக்கணும். அந்த மாதிரி ரிலேட்டட் டாக்குமெண்ட் வைக்கும் போது கவுண்டர் கேஸோட FIR, ஊன் சர்டிபிகேட்டு, நீங்க கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வைக்கணும். இது தீர்ப்புல சொன்ன வலியுறுத்தல்கள். அடுத்தது 3 பாருங்க. 3 மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க தம்பி. Where the investigation officer finds from the investigation that the divergent versions of the same incident are not absolutely inconsistent with each other, but however finds that one party is an aggressor and other party has acted self-defense, he should ordinarily file a final report only against the aggressor. இப்ப தற்காப்பு உரிமையை பயன்படுத்துகிற வழக்கா வருது. அதுல யார் வம்பை துவக்கியவர், யார் வலிய சண்டைக்கு சென்றவர் யார் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்தது மாதிரி யார் வந்து ஒருத்தன் அருவாளால வெட்ட போறான், அருவாளால வெட்ட போறப்போ ஒருத்தன் மண்டைய கையில இருக்கிற கட்டையால அந்த அருவாளால வெட்டுப்படாம தடுக்கிறது ஒரு ரெடி அடிக்கிறான்னா அந்த இஸ் கால்டு செல்ஃப் டிஃபென்ஸ். இப்ப அருவாளால ஒரு வெட்ட போறோம்னா வயிற்றுல 3 கத்தியால குத்துனான்னா அது வந்து எக்ஸிடிங் செல்ஃப் டிஃபென்ஸ். இதெல்லாம் நீங்க படிக்க பின்னாடி புரிஞ்சுவீங்க. அததான் யார் பாதிக்கப்பட்டவர்களோ அந்த பாதிக்கப்பட்டவருடைய வழக்க செல்ஃப் டிஃபென்ஸை பயன்படுத்தி 96ல இருந்து 106 வரைக்கும் சொல்ற வழிமுறைகளை கடைபிடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க. அடுத்து கொண்டு போங்க. இருங்க இது மேல 3 the party whose complaint is கொஞ்சம் மேல, the party whose complaint is found to be false or found to be put the aggressor by the IO resulting in the case being referred as a mistake of fact shall serve RCS notice. நீங்க நல்லா கவனிக்கணும், யாரோட புகாரை வந்து தப்புன்னு சொல்லி முடிவு பண்றீங்களோ அவங்கள போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னா RCS நோட்டீஸ்னு ஒன்று காவல்துறை ஃபார்ம்ல இருக்கும். அந்த ஃபார்மை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து, ஃபார்ம் 96ன்னு சொல்லுவாங்க, அந்த RCS நோட்டீஸை கொடுத்து சர்வ் பண்ணி தி கம்ப்ளைண்டட் விக்டிம் மே ஃபைல் ஏ ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர் இன் மேனர் நோன் டு தி லா. நம்ம போன வகுப்புலேயே நம்ம சொன்னோம், இது மாதிரி குற்றப்பத்திரிகையில் பொய்ன்னு சொல்லி வந்துட்டா கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ்காரங்க RCS நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த RCS நோட்டீஸ் படி உங்க கேஸ் நாங்கள் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டோம், இத்தனாம் தேதி இந்த RCS நோட்டீஸ் படி நீங்க கோர்ட்ல போய் ஆஜராகுங்க, கோர்ட்ல உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கோர்ட்ல பாதிக்கப்பட்டவர் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் கொடுக்கலாம். அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனையே கம்ப்ளைண்டா டீல் பண்ணிக்கலாம். மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க. Where after through investigation is unable to find the real aggressor, where both parties are aggressor and have exceeded the bounds of the law and committed independent offenses against each other, he may final report in each cases. இப்ப 2 பேர்லயுமே யார் வலிய சண்டை இழுத்தது, யார் ஒம்புக்கு சண்டை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. 2லயுமே தற்காப்புரிமையை மீறினதா இருக்கு, 2லயுமே சட்டத்தை மீறினதா இருக்கு. அப்ப 2 கேஸையுமே சார்ஜ் பண்ணி for the sake of clarity we repeat that these are cases which are not inconsistent with either. They are no doubt rival versions of the same incident but are cases where both parties are found to have acted lawlessly, committed act of aggression. It is not necessary for the நல்ல வார்த்தையை கவனிக்கணும் பிரதர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கொஸ்டின் வரலாம்,
இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய 41 ஆண்டுகால வழக்கறிஞர் தொழில காவல்துறை 566 படி அரசாங்க குற்றத்துறை வழக்கறிஞர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லி இருக்க தவிர வேற எங்கேயுமே ஒப்பீனியன் வாங்கணும்னு இல்லை இருக்கல. இதைத்தான் 2000 இந்திய உச்சநீதிமன்றம் திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தில் எங்கேயுமே ப்ரொவிஷன்ல நீ என்ன ஒப்பீனியன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப அந்த 566ல சொன்னதையே தீர்ப்புல நம்ம ஐயா மாத்திட்டார். எப்படி மாத்திட்டாருன்னு பாருங்க. It is not necessary for the IO to obtain an opinion from the public prosecutor before filing 2 reports in such cases. However, IO must assign, நல்லா கவனிக்கணும், நீங்க அரசு கூட்டத்தில் இருக்கிற ஒப்பீனியன் வாங்க வேணாம். However, எப்படி இருந்த போதிலும் the IO must assign proper reasons indicating the factual reasons of filing final reports. இந்த புலன் விசாரணை அதிகாரி இந்த 2 கேஸுக்கும் ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கு ப்ராப்பர் ரீசனை எழுதி கோர்ட்ல கொடுக்கணும். பாருங்க, அடுத்தது மேல தூக்குங்க. அடுத்தது கோர்ட்டுக்கு வைக்கிறாங்க பாருங்க, மேல கொண்டு போங்க. 6 in case and counter cases arising out of the facts is writing communal and political classes extra, the IO will circularly follow PSO 703(1) and investigate case thoroughly. It is the duty of the IO to investigate and identify the real aggressor, keeping in mind and the investigate identify the real, keeping in mind the direction contained in the said PSO. The filing of 2 final reports in such cases must be confined in cases where both parties are found to be acted lawlessly and committed acts. நீங்க 2 பேர் மேலேயுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னா உள்ள மந்திர சொல் என்னன்னா, போத் பார்ட்டிஸுமே சட்டத்துக்கு விரோதமா நடந்திருக்காங்க, போத் பார்ட்டியுமே வம்பை துவக்கியிருக்காங்க, சண்டைக்கு பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில இனக்கலவரமாக இருந்தால், ஜாதி கலவரமாக இருந்தால், மத கலவரமா, அந்த மாதிரியான கேஸ்ல குற்றப்பத்திரிகை 2லையுமே தாக்கல் பண்ணிடலாம். அதுல தாக்கல் பண்ணும்போது கூட 703ல சொல்றது மாதிரி யார் வலிய சண்டைக்கு போனது யார், காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா தான். அடுத்தது பாருங்களேன், thus opposite direction shall be adhered to circumstances and failure to follow the opposite direction will expose the concerned investigation officer to department action. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். மேற்கண்ட முறையில் புலனுணர்வு விசாரணையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த அதிகாரி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாம். At this juncture, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, we must also point out that the use of the term charge it at various places in the PSO does not appear to be in consonance with the provisions of the SOL CRPC or the present BNSS 2023. After the completion of investigation, the police are required to file final report under 173 CRPC and 193 BNSS. Neither CRPC nor the BNSS use the term charge it. Read as follows. மேல கொண்டு போங்க 573. மேல கொண்டு போங்க 573. இப்ப சார்ஜ் இட்டுங்கிற வார்த்தை எங்க வந்ததுன்னா 573ல தான் முதல்ல வருது. 2013ல குற்றவியல் விசாரணை சட்டத்துல பிரிவு 309ல அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி சார்ஜ் இட்டுங்கிற வார்த்தை எங்க வந்துச்சுன்னா சட்டத்துல போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 573ல வருது. Charge to be accompanied by memorandum giving names and address of the witnesses. When a charge in form number 70 is sent to court, a separate memorandum giving the names and address of the witnesses cited and specifying clearly to points each witness is called to prove should be sent to the magistrate. ஒரு மெமோ ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மெமோ எவிடன்ஸை சார்ஜ் பண்ணிட வைப்பாங்க. இந்த மெமோ எவிடன்ஸை பத்தி சொல்ற 573வது பிரிவுல தான் சார்ஜ் ஷீட்ல சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், we think necessary to draw the attention of the police department to follow a observation made by this court Vedagiri versus State 1985 law weekly 243, which is approved by the division bench Sakkarai Ramasamy versus Alagiri Muni 1990 law weekly. மேல கொண்டு போங்க 151. மேல கொண்டு போங்க. It is also found that the report filed by the investigation officer is formally not correct in the first place. It is styled as charge it. நல்லா இது ஏங்க சார்ஜ் இட்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லக்கூடாதுன்னு தீர்ப்புல சொல்றாங்க. யாராவது ஒருத்தங்க இதுல விட இருக்குங்க. இதுல ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சுமத்துகிற உரிமை யாருக்கு இருக்குன்னா கோர்ட்டுக்கு தான். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் யாருக்கு இருக்குன்னா கோர்ட்டுக்கு தான். இவங்க ரிப்போர்ட் தான் போட முடியும். இன்னும் சொல்ல போனா கிரைம் ரிப்போர்ட் தான் போட முடியும். ஃபைனல் ரிப்போர்ட் தான் போட முடியும். இவங்க குற்றப்பத்திரிகை போட முடியாது. அவங்களுக்கு இது சார்ஜ் this act of charging a person criminal offense is very important. No officer can aggregate to himself such a power vested through can exercise his criminal proceedings. In a criminal proceedings, it is only the court which has power to charge any person. It can do as 239, 240 CRPC. Only after considering the police report, the document sent with, and after giving the prosecutor and the accused an opportunity to be heard,
that the ground law for presuming the accuser committed the offense indicates clearly 173 that the role of investigation officer confined to filing a report whether any offense appears to be committed or not. நல்ல வார்த்தை கவனிக்கணும். எங்களுக்கு எங்களுடைய புலன் விசாரணை அறிக்கையின்படி இந்த குற்றங்கள் செய்ததாக தோன்றுகிறது. It appears that the word charge has been borrowed from the police standing order 6787 from presumably prior to the CRPC. மேல கொண்டு போங்க தம்பி. And the same longer கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தம்பி. Same longer used to teach of clear procedures of the court. இந்த இடத்துல தான் நான் கொண்டே பதிவு செய்து விரும்புறேன். இப்ப 2013ஆம் ஆண்டுல திருநாட்டினையில வந்ததை இந்த இடத்துல சொல்லு. இந்த இடத்துல அவரோட நாலேஜை கொண்டு போய் தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அடுத்தது வாங்கினேன் ஃபார் தி கோர்ட்ஸ். நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம பார 58 படிக்கிறோம். பார 58ல நம்ம யாருக்கு படிச்சுட்டு இருந்தோம்னா புலன் விசாரணை அதிகாரிக்கு படிச்சிருந்தோம். இப்ப கோர்ட்டுக்கு என்ன வேலை? ப்ரீ காயின்ஸ். கோர்ட்டுக்குள்ள வேலையை ரெண்டா பிரிக்கிறாங்க. ப்ரீ காயினிசன் ஸ்டேஜ்னு ஒன்று பிரிக்கிறாங்க, போஸ்ட் காயினிசன் ஸ்டேஜ்னு ஒன்று பிரிக்கிறாங்க. இப்ப ப்ரீ காயினிசன் ஸ்டேஜ்ல என்ன வேலை? யாரா படிங்களேன். While entertaining an application under section 173(4), the magistrate shall ensure whether the complaint get approach the superior police officer as set out therein. நீங்க நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்ம பிரியங்கான்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் சொல்லுவோம். இவர் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி புகார்தாரர் போலீஸ் அப்ரோச் பண்ணியிருக்கிறாரா, சுப்பீரியர் ஆபீசருக்கு போயிருக்காரா, அதான் நம்ம சொன்னோம். 153ல 154ல மனு போட்டிருக்காரு, ரிஜிஸ்டர் போஸ்ட் அகலாயமிட்டியில் அனுப்பிச்சிருக்கிறாரா, அதான் சொன்னாங்க பாருங்க. If the magistrate is satisfied that the complaint had approached the superior police as set out in section 173(4), பழைய 154ல வரதா 173 BNSSல, he may proceed to take the application on file and deal with the same under 175(3). Where a final report is filed one case and close the report, the other case, the magistrate will follow the procedure in Bhagwat Singh versus Commissioner of Police. இது இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எப்படி வாட் ஆர் தி ப்ரொசீஜர் அடாப்டட் பை தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அட் தி டைம் ஆஃப் நீங்க சார்ஜ் பொய்ன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல டைரக்ஷன் கொடுக்கும்போது இந்த தீர்ப்புல பகவத் சிங் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் அனதர் கேஸ்ல பகவதி ஐயாவும் அமர்நாத் சென்னும் டிபி மாடர்ன் படிக்கிற ட்ரிபிள் பெஞ்சில் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு அவர்கிட்ட சார்ஜரோட காப்பியை கையில் கொடுக்கணும், சார்ஜரோட காப்பியை கையில கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற பெட்டிஷனை ஆட்சேபண மனுவை ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனா டீல் பண்ணணும். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை மேஜிஸ்ட்ரேட் வாங்கி கேட்டு ரிஹேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு கேஸை க்ளோஸ் பண்ணலாம், இல்லாட்டி ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல ஃபர்தர் விஷயம் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன சொன்ன வழிமுறைகளை தான் ஐயா சொல்றாரு. அடுத்து மேல கொண்டு போங்க. அடுத்து வாங்க. என்ன படிச்சோங்க? 2 ஃபைல் கொஞ்சம் இறக்கு. சப் ரூல் 4 தான் சார். இதுதான் சார். இது இந்த பகவான் சிங் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ்ல அரைவ் ஆகுது சார். இது 5th 4th ஃபோர்த் இதுக்கு எடுத்தாங்க சார். ஃபோர்த் புதுசு சார். அது பகவான் சிங் 3rd சார். அது முடிச்சிட்டோம் சார். நம்ம 4th போகணும் சார். நான் சொன்னதுக்கு அப்புறம் தேர்ட் எடுங்க. எனக்கு தேர்ட் இல்லைன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. தேர்ட வைங்க. இப்ப கீழே தேர்ட மட்டும் வைங்க. பாருங்க, வேற ஃபைனல் ரிப்போர்ட் 1 கேஸ் அண்ட் க்ளோஸ் ரிப்போர்ட் மேல கொண்டு போங்க. டில் டிசிஷன் இன் தி கேஸ் மேல கொண்டு போங்க. டில் டிசிஷன் இன் தி protest petition is arrived, the inquiry of the trial in the pending case where the final report has been filed shall be kept in abeyance. Where 2 final reports are filed in a case and counter case, it is the duty of the magistrate to scrutinize the final reports carefully. நல்ல வார்த்தை கவனிக்கணும். இப்போ ஒரு வழக்கு எதிர் வழக்குல 2 குற்றப்பத்திரிகை வந்தால் மேஜிஸ்ட்ரேட் 2 குற்றப்பத்திரிகையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். It is found that the final reports put forward inconsistent evidence of the same incident. One version is true, other must necessarily false. Where it is found that the IOS filed 2 final reports mechanically without properly investigating to find out the truth. அக்ரஸார் நல்லா வார்த்தையை கவனிக்கணும் தம்பிகளா. அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இதுவரை இந்திய தமிழ்நாட்டில் வந்திருக்கிற எந்த தீர்ப்பாக இருந்தாலும் சரி, எதர் சிஆர்பிசியா இருந்தாலும் சரி, ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸா இருந்தாலும் சரி, நம்ம கிரிமினல் சைடை பொறுத்த வரைக்கும் கோர்ட்ல கொடுக்குற பேப்பரை ரிட்டர்ன் பண்ண சொல்லி சொன்னதே கிடையாது. 2000ல இந்திய தமிழ்நாட்டில் விநாயகம் வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஸ்பெசிபிக் தீர்ப்பு கொடுத்தாங்க. கிரிமினல் கோர்ட்ல பேப்பரை கொடுத்துட்டாலே அந்த பேப்பர்ல போடுற ஸ்டாம்ப் கோர்ட்டுடைய சொத்து, நீ ரிட்டர்ன் பண்ணாத.
ரிட்டர்ன் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. கிரிமினல் கோர்ட் ஹேவ் காட் நோ பவர் டு ரிட்டர்ன் தி பேப்பர் டு தி பார்ட்டிஸ் ஆர் அட்வொகேட்ஸ். இது சிவில் கேஸ் இல்லைன்னு சொன்னாங்க. பொசிஷனை மாத்திருக்காரு பாருங்க ஆனந்த் வெங்கடேஷ் எப்படி மாத்திருக்காரு பாருங்க தம்பி. தயவு செஞ்சு எல்லாருமே கவனிங்க. What it is found, the IO has filed 2 final reports mechanically without properly investigation and find out the truth. Aggressor of the magistrate shall return the final reports and direct the IO to come up with a definite case. முதல்ல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 41 ஆண்டு கால அனுபவத்துல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி கொடுக்குற இது வரைக்கும் நான் படிச்சிருக்க தீர்ப்புனா என்ன சொன்னுச்சுன்னா, நீ வந்து கோர்ட்ல கொடுக்குற பேப்பர் ரிட்டர்ன் பண்ணாத. 2007 ஜஸ்டிஸ் ரகுவையா ஜீவானந்த வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற தீர்ப்பா இருக்கட்டும், 2000 விநாயக வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பா இருக்கட்டும், 1993 ஜஸ்டிஸ் அருணாச்சலத்துடைய புகழ்பெற்ற தீர்ப்பாக இருக்கட்டும், அரு வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற தீர்ப்பாக இருக்கட்டும். நான் சொல்ற அரு வர்சஸ் ஸ்டேட்டுங்கிற தீர்ப்புல 304A கேஸ்ல காலம் கடந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. காலம் கடந்து குற்றப்பத்திரிகையை ஏன் தாக்கல் பண்ணுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க காலத்துக்குள்ள கொடுத்தோம், எதிரியோட நீங்க தாக்கல் பண்ணுங்க, நீங்க தான் ரிட்டர்ன் பண்ணீங்க, நாங்க தாக்கல் பண்ணது வந்து காலத்துக்குள்ள தாக்கல் பண்ணிட்டோம், அதனால காலக்கெடு அப்பயே வந்துருச்சுப்பாங்க. அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போவோம். அப்ப இருந்து ஜஸ்டிஸ் அருணாச்சல ஐயா என்ன பண்ணுவாரு, டேக்கிங் கான்சென்ஸ் வேற, இன்ஸ்டியூட்டுங்கிறது வேற, ஒரு புகாரை கொடுக்கறதுங்கிறது வேற, டேக்கிங் கான்சென்ஸ் வேறன்னு சொல்லி என்னைக்கு அவங்க நீங்க 2வது சப்மிட் பண்ணீங்களோ டயத்துக்குள்ளதான் சப்மிட் பண்ணணும், காலக்கெடுக்குள்ளதான் டைம் பண்ணணும் அவரை தள்ளுபடி கொண்டுவார். எனக்கு தெரிஞ்சு முதல்ல தமிழக சென்னை உயர்நீதிமன்றம் பேப்பரை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னது இந்த இடம் தாங்க. பேப்பரை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னது கிரிமினல் கோர்ட்ல இந்த இடம் தான். இது முதலில் நம்முடைய ஐயா சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்க, in rare cases where such final reports are not screened out at the level of the magistrate and cognizance has been indirectly taken, such orders may be challenged under section 5 by right magistrate ஆல முடியல. 2 கேஸையும் ஃபைல் கெடுத்துறார். 2 கேஸையும் ஃபைல் கெடுத்துட்டாருன்னா என்ன நிலைப்பாடு? நம்ம பழைய சிஆர்பிசி உள்ள 482 படி பாஸுக்கு போலாம். அதான் 528 பிஎன்எஸ்எஸ்ல 528 பிஎன்எஸ்எஸ் என்னன்னா 482 பழைய சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ள இன்ஹரண்ட் பவரை பயன்படுத்தி குவாஸுக்கு போறதை பத்தி சொல்றதா. அடுத்தது வாங்க தம்பி கொஞ்சம் மேல தூக்குங்க. போஸ்ட் காக்னிசன்ஸ் ட்ரையல் இன் கேஸ் அண்ட் கவுண்டர் கேசஸ். If the magistrate finds that the 2 final reports are rival versions of the same incident, but both parties are found to be engaged in acts of aggression extra, he may take cognizance of both final reports. In such cases, the magistrate shall follow the procedure prescribed versus Yegambaram versus Sundaramurthy 1988 law வீக்லியில் உள்ள தீர்ப்பை பயன்படுத்திங்க. நல்லா வார்த்தை கொடுங்க. 2 final reports வந்து ஒரே சேம் இன்சிடென்ட் வந்தா, both parties found to be engaged in acts of aggression வந்தா, he may both final reports இருந்தா, ஏகாம்பரம் versus சுந்தரமூர்த்தி கேஸ்ல சொன்ன வழிமுறைகளை கடைபிடிங்க. நம்ம ஏகாம்பரத்தை சொல்லிட்டு சொல்ல. அடுத்தது வாங்க கொண்டு வாங்க, மேல கொண்டு போங்க பிரதர். If one case is exclusively triable by court of session and the other case is triable by a magistrate, the magistrate shall commit both the cases and counter cases to the court of session. நல்ல வார்த்தை கொண்டிக்கணும். ஒரு கேஸ் அமர்வு நீதிமன்றத்தால் விசாரிக்கிற வழக்கா இருந்து, ஒரு கேஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல விசாரிக்கிற வழக்கா இருந்ததுன்னா நீ 2 கேஸையுமே பழைய சிஆர்பிசி 323 படி, புதுசா உள்ள பிஎன்எஸ் 362 படி இதுக்கு அனுப்பிச்சிருங்க, மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நம்ம ஒரு தீர்ப்பு பார்த்தோம்ல, முதல்ல நம்ம பார்த்த தீர்ப்பு என்ன, டேவிட் தீர்ப்பு பார்த்தோம்ல, சுந்தரமூர்த்தி என்ற அனதர், அது 1988 அதுல தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு பிரதர். அது வந்து 1985 ஏகாம்பரம் வெர்சஸ் சுந்தரமூர்த்தி என்ற அனதர் அப்படிங்கிற கேஸ் 1985ல மெட்ராஸ் லா ஜர்னல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேஸ்ல இருக்கிற எவிடன்ஸை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே நதிலா லட்சுமி சிங் இதெல்லாம் படித்தோம். இப்ப இதுல டேவிட் அன்னிச்சாமி என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் மாறி என்ன பண்ணுவாருன்னா, இந்த கேஸ்ல ஒரு வழிமுறை சொல்லுவார். என்ன வழிமுறை சொல்லுவாருன்னா, in some cross cases where he finds himself to be in such a predicament which he should do is to try the cases separately but immediately one after the other. When the first case is over,
He should pronounce judgment till the trial of the other case is completed. He cannot legally use the evidence of one case into another case. If it is not recorded in the other case, but if any relevant evidence comes to the notice one case, which may use it in other case, he got the power of bringing the record in the proper manner in the other case also. The magistrate can at any time of the proceedings till the judgment is delivered gather further evidence. The court has got the power to 311 or 165. ஒரு கேஸ்ல இருக்கிற எவிடன்ஸை மற்றொரு கேஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த எவிடன்ஸ் சொன்ன சாட்சியை இந்த கேஸ்ல சாட்சியா போட்டு 131லயோ 165 கோர்ட் அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணுனா எவிடன்ஸா கொண்டு வரலாம்னு கொஞ்சம் மாறுபட்ட தீர்ப்பை டேவிட் அனிச்சாமையா சொல்லுவார். அந்த தீர்ப்பை தான் இதுல எடுத்து கையாண்டு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இதுல எடுத்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசையா கையாண்டு இருக்கிறார். அடுத்தது பாருங்களேன். இப்ப ஆன்சர் டு தி கொஸ்டின்ஸ் ரெஃபர்டு கொஞ்சம் மேல கொண்டு போகுது. Answers to the questions referred. 1 minute, sir. 1 minute, sir. Yes, sir. The answers to the question, para 59, para 59. Yes, sir. All answer. Answer, in the light of the above discussion, the following are our answer to the question referred to as by the order dated 21/3/2024. A. The police are required to mandatorily follow the procedure prescribed in the 566 while investigating a case and counter case rival version of the same incident. நல்லா தெரிஞ்சீங்க. ஒரே சம்பவத்தின் ஒரு சேம் இன்சிடென்ட்ல ரைவல் வெர்ஷன் ஒருத்தன் புகார்தான் ஒருத்தன் எதிரியாவும் புகார்தான் வர எதிரெதிர் வழக்குகள்ல கண்டிப்பாக மேண்டேட்டரிலியா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். 566 ஃபாலோ பண்ணணும். இது கேள்விக்கான பதில். அடுத்தது வாங்க. பி மேல கொண்டு போங்க. பி தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட் பிஎஸ்ஓ நல்ல வார்த்தை கவனிக்கணும். would depend upon the stage at which such an objection is raised. நல்ல வார்த்தை கவனிங்க. இப்ப நீங்க வக்கீல்களுக்கான நான் தம்பிகளுக்கான ஒன்னு சொல்லுவேன். ட்ரையல் நடத்துற வக்கீல்களுக்கு கேஸ் இன் கவுண்டரு பின்னாடி நம்ம ட்ரையல் டயத்துல எழுப்பிக்கலாங்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. In consequence of non-compliance with the PSO 560 would depend upon the stage in which an objection is raised. It is a duty of the magistrate to screen out the final reports which are filed in constant rival versions of the same incident. One rival version is true and other must be necessarily false by returning with the direction to follow PSO 560. Where the magistrate invite take cognizance, the error may be set out right by the High Court under second right. ஒரு குற்றப்பத்திரிகை அவர் திருப்பி விட்டு ஒரு குற்றப்பத்திரிகை வச்சுட்டு தப்பா பண்ணியிருந்தா அந்த எரரை 528ல 482ல ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஹைகோர்ட். சேம் இஸ் ரைட் அடி ஏலியர் ஸ்டேஜ்ல சொல்லலாம். மேல கொண்டு போங்க தம்பி. மேல கொண்டு போங்க. ஏலியர் ஸ்டேஜ். இப்போ however the trial in such cases is allowed to go and has reached the advanced stage, a plea of non-compliance with the PSO will not is perfect to initiate trial unless section. இப்போ ஏலியர் ஸ்டேஜ் இல்லாம ட்ரையல் ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிட்டுனா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை நான் பயன்படுத்திக்கல, அவங்க சரியா பயன்படுத்துறேன்னு சொன்னா அன்லெஸ் அன்டில் டெமான்ஸ்ட்ரேட், யார் உன்னோட பொறுப்பு, அன்லெஸ் அன்டில் டெமான்ஸ்ட்ரேட் ப்ரிஜுடிஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ நீங்க தயவு செய்து நான் தம்பிகளுக்கான ஒன்னு சொல்லி தரேன். நீங்க தயவு செய்து வருத்தப்படாங்க. இதுலயும் நம்ம கெட் ஓவர் பண்ணி வரலாம். எப்படி கெட் ஓவர் பண்ணி வரணும்னா, அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நம்மகிட்ட பார்ட்டி வரான், நம்மளுக்கு தெரியாத அவனுக்கு ஏலியர் கேஸ் இருந்தது. அப்ப அவன் எப்படி ப்ரெஜுடிஸ் ஆவாங்கிறத நம்ம தான் சொல்லணும். இன் வாட் வே தி அக்யூஸ் ப்ரெஜுடிஸ் ஆவாங்கிறத நம்ம தான் ட்ரையல்ல சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இப்போ ஒரு கேஸின் கவுண்டருக்கு இவனும் மண்டை உடைச்சான், அவனும் மண்டை உடைச்சிடறான். ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் போடுறான், ஒரு கேஸ்ல எஃப்ஐஆரே போடல. ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் போடலங்கிறது அவனுக்கு எப்ப தெரியும்? அதை எஃப்ஐஆர் போட்டு ஆர்சிஎஸ் கொடுத்துருந்தா அவனுக்கு தெரியும். ஆர்சிஎஸ்ஏ கொடுக்காம கோர்ட்டுக்கு வான்னு சொல்லாம அந்த கேஸை ஒண்ணுமே பண்ணாம எஃப்ஐஆரே போடாம வச்சிருந்தா எப்படி அவனுக்கு தெரியும்? தெரியுங்களா? இப்ப இதெல்லாம் நம்ம ட்ரையல்ல எலிசிட் பண்ணி கொண்டு வரணும். நம்ம இப்படி இப்ப நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை. ப்ரிஜுடிஸ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்னா நீங்க பழைய சிஆர்பிசில 466 467 இப்ப அதாவது when initiate the trial, அதாவது இல்லீகலிட்டி cannot be cured, irregularity can be cured வரும். 466 467ல நீங்க படிச்சு போகணும். ஐல இருந்து ஜேகேஎல் வரைக்கும் என்னென்ன சூழ்நிலை என்னென்ன மாறணும். இதை நீங்க மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு உதாரணம், முல்டானி கேடி தாமஸ் ஐயாவோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. முல்டானி வெர்சஸ்
யூனியன் ஆஃப் இந்தியா, முல்டானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஷார்ட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னன்னு. நீங்க புரியுறதுக்கான சொல்ற வகுப்பு முடிக்க போறேன். நீங்க புரியுறதுக்கான சொல்ற மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொல்றேன். இப்ப ஒருத்த மேல 306ல அண்ட் 304B சார்ஜ் போடுறாங்க. கோர்ட் 304Bக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல, 306க்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் ஓடுது. ட்ரையல் முடிகிறப்ப 304Bல அவனை ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணுது. 304Bல அவனை ஃபவுண்ட் 304Bல அவனை ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணுது. 304Bல இப்ப ஃபவுண்ட் கில்ட்டின்னு முடிவு பண்ணும்போது whether it is correct, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க whether it is correct. நான் ரிப்பீட் சொல்லட்டுமா? நான் அந்த இல்லுஸ்ட்ரேஷனை திருப்பி சொல்லட்டுமா? ஒருத்த மேல கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள மனைவிய வரதட்சணை கேட்டு அவ தற்கொலை பண்ணிட்டான்னு கேஸ். 306க்கும் 304Bக்கும் போலீஸ்ல சார்ஜ் போடுறாங்க. அந்த கேஸ போலீஸ் என்ன பண்ணுது, 306ல ட்ரையல் நடத்துது, சார்ஜ் கோர்ட் ஃபைலுக்கு எடுத்துருது. ட்ரையல்ல முடிவு பண்ணும்போது 304Bல ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணுது. இப்ப 304Bல ஃபவுண்ட் கில்ட்டின்னு சொல்லி முடிவு பண்ணது whether it is correct or not. நான் சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், தம்பியெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான சொல்றேன். இதெல்லாம் அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கிறது. எப்படி அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கிறது? உடனே பெங்களூர்ல லா முடிச்சுட்டு, ஆந்திராவில் லா முடிச்சுட்டு, அடுத்த நாள் காலம்பரையே சட்டத்தை தெரிஞ்சுட்டு கோர்ட்ல போய் நான் ஒரு ஆபீஸை துவங்கிட்டு நானும் வக்கீல்னு போய் நிற்க முடியாது. அனுபவத்தின் வாயிலாக வருது. நான் மிக்க வருத்தத்தோடு இதை சொல்வதில் வருத்தமடைகிறேன். எப்படின்னு சொன்னா, இது எப்படி சொல்றேன்னா, அது அனுபவத்தின் வாயிலாக வருது. எப்படி வருதுன்னா, நீ 304Bக்கு என்ன 304B வந்தா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 113 வந்துடும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 113 வந்தா பேர்டன் யார் மேல மாறும்? அக்யூஸ் மேல மாறும். 306ல பேர்டன் யார் மேல? 306ல பேர்டன் ப்ராசிக்யூஷன் மேல. இப்ப இது மாதிரியான நிலைப்பாடுகள்ல மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துருதா வரலையா? 304Bக்கு தனி கிராஸ் விட்டுருக்கணும். 304Bல பேர்டனை டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கணும். அவன் இனிஷியல் பிரசன்ஸ்ல கொண்டு வந்துருக்கணும். பேர்டனை டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கணும். இவன் டிஃபென்ஸ்ல எவிடன்ஸ் விட்டுருக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் 304Bக்கு ட்ரையல் வேலிட் ட்ரையல்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்டி தாமஸ் ஐயா சொல்லுவார். அந்த முல்டானி ஜட்ஜ்மெண்ட்ல என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குது என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த வழக்கம் தான் அந்த தீர்ப்புல கையாண்டிருப்பார். இதுதான் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்ப போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை கடைபிடிக்காதனால மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் எப்படின்னு நம்ம கிரிமினல் ட்ரையல்ல நம்ம தலையில வச்சுட்டாங்க. எப்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல என்ன மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கொண்டு வரவங்க நம்ம தான் கொண்டு வரணும். கம்ப்ளைண்ட் காயம் இருந்தா காயச்சான்றிதழ்ல மார்க் பண்ணணும். அந்த காயம் சிம்பிளா கொடுங்காயமானு சொல்லணும். எங்க இருந்து எங்க அக்கரன்ஸ் பிளேஸ், இவன் அங்க போனானான்னு சொல்லணும். பம்பை துவக்கியவன் அவன் தான் சொல்லி ட்ரையல்ல நடத்தணும். இதெல்லாம் ஒரு மாயம் மந்திர மாதிரி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா சட்டத்தை புரிந்து கொள்ளலாம். சட்டம் என்பது மிகவும் எளிமையானது. அதை புரிதலோடு படிச்சோம்னா ஈஸியா புரியும். இப்போ மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்னா நீங்க இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சா போதும், முல்டானி கேஸை படிச்சா போதும். நீங்க கேட்டி தாமஸ் ஐயா ஜட்ஜ்மெண்ட் தம்பியோட ஒருத்தர் எடுத்து போட்டார். ஆக நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கலாம். The police will take note of circular, follow the guidelines set out in paragraph 58A. paragraph 58A மட்டும் ஒரு வாட்டி எடுங்க. paragraph 58A மட்டும் எடுக்க முடிச்சிரும். 58A 58ல A at the stage of registration of FIR 58A தம்பி 58ல A பாருங்களேன். There is no legal bar in to FIR in case and counter case arrival was in the same incident. Arrival complaints 566 ஃபாலோ பண்ணணும். அடுத்து தூக்குங்க கொஞ்சம் மேல கொண்டு போங்க 566 ஃபாலோ பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? The IVR registered a case based only one version, refused to register a case rival version. The rival complaint may approach the court. ஒரு வழக்க நடவடிக்கை எடுக்கலன்னா ரைவல் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணலாம்? கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். 153ல 175 இதுல டேக்கிங் கான்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசருக்கு 154ல மனு போட்டு போலாம். The rival complainant also file a complaint before a judicial magistrate for proceeding in the chapter. அவன் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆக கொடுக்கலாம். இதெல்லாம் பிரிக்கிறாங்க. இதை தான் திருப்பி சொல்றாங்க. இப்ப கடைசிக்கு வந்துருங்க. லாஸ்ட்டுக்கு வந்துருங்களேன். பாருங்களேன். The police will take note of scrupulously follow the guidelines set out in paragraph 58. So
ட்ரையலாக் ஷெல் பி ஹெல்ட் சைமல்டேனியஸ் பிஃபோர் தி சேம். நல்லா கூட்டணும். வழக்கு எதிர் வழக்குன்னா ஒரே நீதிமன்றத்தில் நடக்கணும். இதுதான் 58B சொல்லுவாங்க. கவுண்டர் கேஸ் வில் பி சைமல்டேனியஸ் பிஃபோர் தி சேம் கோர்ட். 1 by 1 சொல்லலாம் தீர்ப்பு. ஆனா ரெண்டும் ஒரே கோர்ட்ல நடக்கணும். அப்பதான் அக்ரஸர் யார் அக்யூஸ் யாருன்னு கோர்ட் முடிவு பண்ண முடியும். இப்படிதான் ரெஃபரன்ஸை ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இது நான் எதுக்கான்னு சொல்றேன்னா, இந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. காவல்துறை நிலையாணையில சொன்ன ஒப்பீனியன் வாங்கணும்னு ஏபிபிட்ட ஒப்பீனியன் வாங்கினதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பேப்பரை ரிட்டர்ன் பண்ணணும்னு எந்த தீர்ப்புலையும் சொல்லலை. இந்த தீர்ப்புல சொல்றாங்க. ஸ்டேஜ் பிரிக்கிறாங்க. ஏர்லியர் ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு பிரிக்கிறாங்க. ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் எப்படின்னு நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. தெரியுங்களா? ஆக கேஸின் கவுண்டர் என்றால் இந்த வழிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து தான் நம்ம கேஸ் நடத்தணும். ஏன்னா எந்த குற்றவியல் வழக்குகளுக்குமே எதிர் வழக்குன்னு ஒன்று இல்லாம இருக்காது. நீங்க பார்ட்டியை விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா வழக்குகளுக்குமே 90% வழக்குகளில், கிரிமினல் வழக்குகள்ல எதிர் வழக்கு இல்லாம இருக்காது. அதனால நம்மளுடைய குற்ற வழக்குகள் நடத்துற வழக்கறிஞருடைய பொறுப்பு மிகவும் பணி சார்ந்தது என்று சொல்லி, முதல்ல நம்மளுடைய சூனால் அகாடமியில கடந்த பல ஆண்டுகளாக 7-8 ஆண்டுகளாக படிச்சு மாநில அளவில் 3வது மதிப்பெண் பெற்ற என்னுடைய அன்பு சகோதரி, நல்ல பேர் என்னுடைய பேத்திக்கு பேரு தமிழினின்னு வச்சிருக்கிறேன். தமிழ் அன்னைன்னு அவங்க அப்பா வச்சிருக்கிறார். தமிழ் அன்னைன்னு அவங்க அப்பா வச்சிருக்கிறார். அதை விட அந்த அம்மா சொன்னாங்க, தமிழில் பரீட்சை எழுதியவர்கள் தான் மாநிலத்தில் 1 மற்றும் 3ஆம் வகுப்பெண்கள் பெற்றிருக்கிறோம். நிறைய பேர் தமிழ் எழுதினா சொல்றாங்க. அந்த வகையில் தமிழ் அன்னைக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். அடுத்தது சகோதரி ராஜலட்சுமி. சென்ற வகுப்புல தான் நம்ம சொன்னோம், அடுத்த வகுப்புல நீங்க ஏபிபி அழிவுன்னு சொன்னோம். அந்த சகோதரி ராஜலட்சுமி, ஏன்னா அவங்க ராமநாதபுரத்துல பிறந்த ஈரோட்டில் டிஃபென்ஸ் கவுன்சிலராக இருக்கிறவங்க. அவங்க எப்படி எல்லாம் படிச்சு இப்ப எதிர்நோக்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு இதுல கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் சந்தியான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா சந்தியா, அவங்க பிசியோதெரப்பியா இருந்து அரசு கூட்டத்துறை வழக்கறிஞர் வராங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய பியூட்டி பாருங்க, தெரியுங்களா? பிசியோதெரப்பியில இருந்துட்டு அரசு கூட்டத்துறை வழக்கிற, அது ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றாங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம், நீங்க உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அதனால உழைத்தவர்கள் படிக்கணும்னா புரிதலோடு படிங்க. கண்டிப்பா எந்த தேர்வாக இருந்தாலும் நாம் வெற்றி பெறலாம். வெற்றி நம்முடைய கைகளுக்கு மிகவும் எளிதாக கிடைக்கும். உழைப்பே இல்லாம, படிக்கவே பிடிக்காம நான் பாஸ் ஆகணும்னா யாருமே பாஸ் ஆக முடியாது. உழைப்பே இல்லாம, படிப்பே இல்லாம நான் பாஸ் ஆக முடியும், தேர்வுல நான் வெற்றி பெற முடியும், அரசு பதவிக்கு போக முடியும்னா கண்டிப்பாக சொல்கிறேன், போக முடியாது. அதனால நல்ல எஃபர்ட் செஞ்சு எல்லாரையும் தேர்வுக்கு காரணமாக இருக்கிற, குருவாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரன். ஏன்னா முதல்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, அவர் சாதாரணமா எஃபர்ட் போட மாட்டாரு, புரியுற வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து எழுத சொல்லி எங்களெல்லாம் ஆக்கிடுவான்னு சொன்னாங்க. அந்த வகையில் நான் கடந்த 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகளாக பழகி கொண்டிருக்கிறேன். சட்டக்கல்லூரியுடைய பேராசிரியராக இருந்து அந்த பணியை தான் விட்டுட்டு உங்களெல்லாம் தயார் பண்றதுல, உங்களை எல்லாம் தயார் பண்ணி உங்களாவது ஒரு நாளைக்கு 7-8 கிளாஸ் எல்லாம் நடத்துறது சாதாரண காரியம் இல்லை. அதோடு இல்லாம தமிழ்நாட்டிலே ஆக சிறந்த ஆளுமைகளை வைத்து கேஸ் நடத்த, உங்களுக்கு வகுப்புகள் நடத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதோடு இல்லாம அரசு கூட்டத்துறை வழக்கறிஞர்கள், சட்டம் தெரிந்த நீதியரசர்கள், சட்டம் தெரிந்த அரசு கூட்டத்துறை வழக்கறிஞர்கள், இவங்கெல்லாம் லைன்ல வச்சுக்கிட்டு வகுப்பு நடத்துறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆக அந்த வகையில வகுப்புகளை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சுரேஷுக்கு நன்றியை சொல்லி, மீண்டும் இந்த ஸ்ட்ரைக் தொடருமா? நம்பர்லாம் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். மீண்டும் இந்த ஸ்ட்ரைக் தொடருமானால் என்னுடைய வகுப்புகளும் தொடரும் என்று சொல்லி, வாராவாரம் என்னுடைய வகுப்புகளும் தொடரும் என்று சொல்லி நல்ல நல்ல தலைப்புகளில் எடுப்போம், உங்களுக்கு புரியும்படியும் புரிதலோடு எடுப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய சூனால் அகாடமியுடைய சுரேஷுக்கும், மனந்திறந்து பேசிய வெற்றிக்கு காரணம் என்னவென்று மனந்திறந்து பேசிய நம்முடைய சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்து விடைபெறுகிறேன். எதுவும் கேள்வி கேட்கிறதா கேட்கலாம். கேள்வி எதுவும் கேட்கிறதா கேட்கலாம். சார், பிடிஎஃப் குரூப்ல ஷேர் பண்ண சொல்லுவீங்களா? என்னமா? அந்த பிடிஎஃப் குரூப்ல ஷேர் பண்ண சொல்லுவீங்களா? இந்த குரூப்லமா? என்னோட நோட்ஸையா? பிடிஎஃப் சார், அந்த
போலீஸ் ஸ்டேஷன் ஷேர் பண்ணிருந்தேன். எஸ் எஸ். ஆமா. குரூப்ல ஷேர் பண்ண. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி. வேற சுரேஷ் சார். சார் 2 கொஸ்டின் சார். யாரா சார் நீங்களே ஏபிபி சார், நீங்க என்கிட்ட கேட்கலாமா சார்? இல்ல சார். சார் இதுக்காக போட்டிருக்கேன் சார். கேளுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல சார். இப்ப 566 வந்து கட்டாயமா மேண்டேட்டரியா நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் படி ஃபாலோ பண்ணி ஆகணும் சார். சார் இதுக்கு முன்னாடி வந்து 588 ஏவா இருந்ததா சார் இது? ஆமா. ஓகே சார். ஓகே சார். 2 டவுட் தான் சார். தேங்க்யூ சார். சார் கேள்வியும் நீங்களே, இப்ப விடையும் நீங்களே. விடைபதிவு நான் கிளாஸ் கேட்டுட்டு போறீங்களா சார்? நீங்க இப்ப நல்லா வைக்கலா இருக்கலாம் சார். வணக்கம் சார். சாரி. நன்றி. அடுத்தது யாரும் கேள்வி கேட்கறாருந்தா கேட்கலாம். கேள்விகளை யாரும் கேட்கறாருந்தா கேட்கலாம். சுரேஷ் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. சுரேஷ் நம்ம தம்பி அவன் பேர் என்ன? யோககிருஷ்ணனுக்கு இன்னும் யோகம் வராதா? யோககிருஷ்ணன் லைன்ல தான் இருக்காப்லண்ணே. யோககிருஷ்ணன் பேச சொல்லுங்க. யோககிருஷ்ணன் பாப்பா. யோககிருஷ்ணன் ஸ்பீக் அபவுட் ஃபார் 3 minutes only how to get the success for the Suna Law Academy. சொல்லுங்க. சரி இல்ல சார், அந்த ப்ராசஸ் போயிட்டு சார். என்ன ரிசல்ட் இது? சிஜே இன்னும் தமிழ்நாட்டுல வரல இல்ல சார். ரைட்டு. அதனால ஒண்ணு இல்ல. அதாவது என்னால இன்னும் நிறைய பேர் இந்த அகாடமில உருவாகணும்னா சார், நான் வந்து இப்படியே ட்ரெயினரா இருந்துட்டு போறேன் சார் நீ சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன் சார். அது எப்பயுமே இந்த அகாடமிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். இந்த அகாடமில நான் என்றும் என்னால நான் ஒரு தனிப்பட்ட நபரா போய் அரசு உத்தியோகத்துல போய் சம்பாதிக்கிறதை விட என்னால பல குடும்பத்துல உள்ளவர்கள் உருவாகிறாருன்னா அதுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி சார்னு நீ சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். அது மாதிரி நீ சொல்லணும். அப்பதான் நீங்க வந்து கண்டிப்பா உனக்கு நல்ல வாழ்வில் வசந்தம் கிட்ட இதோட நீ நல்ல பெரிய, உனக்கு ஆண்டவன் லேட் பண்றானா மிகப்பெரிய பதவி வச்சிருக்கான்னு அர்த்தம். ஸ்பெஷலா வந்து ஒரு மேடம் இப்ப பேசுவாங்கண்ணே, அவங்க திவ்யான்னு. அவங்க கிட்ட பேசுவாங்க. திவ்யா பேசுங்க. திவ்யா பேசுங்க. அவங்க 5th வந்தவங்களா 6th வந்தவங்களா? திவ்யா சார் நான் திவ்யா சார். திருநெல்வேலி என்னோட ஊரு. சொல்லுங்கம்மா. சார்ல நிறைய கிளாஸ்ல நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார் நானு. சரிம்மா. நாங்கெல்லாம் வியப்பா பாக்குறது என்னன்னா, சின்ன பையனா இருக்கான், ஆனா இவ்வளவு நாலேஜா இருக்கு. நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து. ஆமாமா. கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆன ஆள் தான். கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன்லாம் அவர்கிட்ட இருந்து நிறைய இருந்திருக்கு. நிறைய நாங்க டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் கூட அவரை பத்தி தான் பேசுவோம். ஏன்னா முதல்ல தெரியாது அவர் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. ரீசெண்டா தான் நான் பண்ணதுனால எனக்கு தெரியாது யோககிருஷ்ணனை பத்தி. நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்குமா? நம்ம மிகப்பெரிய பதவிக்கு வந்துடும். என்னுடைய வார்த்தைகள் வந்து பொய்யே ஆகாது. யோககிருஷ்ணன் மிகப்பெரிய பதவிக்கு நம்ம தமிழ்நாட்டு ஜுடிஷியரிலேயோ அல்லது இதர் கேரளா ஆர் பாண்டிச்சேரி அவனுக்கு ஒரு பெரிய போஸ்ட் உண்டு. உண்மை சார். எல்லாருமே அவனை வாழ்த்துக்கம்மா. அந்த பையன் வந்து இப்ப சுரேஷோட இணைந்து இந்த கட்டி காத்து வர்றாரா நம்முடைய அகாடமி. அந்த தம்பிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வந்தனம். நன்றிமா. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி. ஃபிஃப்த் ரேங்க் அவங்க ஏபிபி எக்ஸாம்ல. வாழ்த்துக்கள். அவங்க சொல்லிட்டாங்களா முதல்ல? ஐயா ஒரு கேள்விங்கய்யா. கேள்விங்க சொல்லுங்க. யாரு கேள்வி கேக்குறது? யாரு தம்பி சொல்லுங்க. ஐயா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாங்களா? செல்வகுமார் சொல்லுங்க. ஐயா இப்ப கேஸ் என்கவுண்டர்ல வந்து சார்ஜ் ஷீட் ஒரு இதுல ஃபைல் பண்ணிட்டாங்கய்யா. ஒரு இதுல ஃபைல் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. ஐயா இப்ப இந்த சமயத்துல நம்ம வந்து குவாஸ் பண்ணலாங்களா ஐயா? எப்படி குவாஸ் பண்ண? நீங்க வந்து இப்ப நான் அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்களே, ஒரு கேஸ்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஒரு கேஸ்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருந்தா இதெல்லாம் நீங்க வந்து இதை கேளுங்களேன். நீங்க குவாஸ் பண்ணாம இருந்தா நீங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருந்து நீங்க ஏழியரா அந்த புகார் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி உன்டிசிட்ல அதே சேம் ஐஓக்கு ஃபாலோ பண்ணிருந்து அதுல அவங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க போலாம் குவாஸ்க்கு. யாருன்னா ஃபிக்ஸ் பண்ணல, அக்ரஸர் யாருன்னு அக்யூஸ் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணல. அதான் இந்த டைரக்ஷன்லயே ஒண்ணு சொல்றாங்க. நீங்க பிஎன்எஸ் 528 படி நீங்க ஹைகோர்ட்டை நாடலாம்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாங்க. தாராளமா நாடலாம். ஆனா அதுக்கு ஸ்டேஜ் இருக்கு. வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் பை யூ?
வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை யூ இன் தி ஏர்லியர் ஸ்டேஜ்னு இருக்கு. அந்த நடவடிக்கை எடுத்துக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் எடுக்கலன்னு சொல்லணும். அது உங்க ரீசன் ஜெனுவனா இருந்தா கண்டிப்பா கன்சிடர் ஆகும். எல்லாம் வித்தகன் கிளைண்ட் இப்பதாங்க வந்தாங்க. அதான் சொல்லணும், வித்தகன் கை வைத்தால் விறகு கட்டையும் புல்லாங்குழல் ஆகும். உங்களுக்கு எப்ப நாலேஜ் வந்ததுன்னு நீங்க சரிங்க. கொண்டு போனீங்கனாலே போதும். புரியுங்களா? சரிங்க. அடுத்தது டவுட் சார், நான் பாண்டிச்சேரியில இருந்து கிருத்திகா பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், போக்சோ கேஸ்ல கவுண்டர் கேஸ் வருமா சார்? அது ஆக்சுவலா பொய் கேஸ் தெரியுது நமக்கே. நீங்க போஸ்கோ கேஸ்ல எப்படிமா கவுண்டர் கேஸ் வரும்? போஸ்கோ கேஸ்ல எப்படி இது கேளுங்க. அப்படிதான் எஃப்ஐஆர் போட்டு வச்சு எப்படிமா போஸ்கோ கேஸ் கவுண்டர் கேஸ் வரும்? சார் செக்ஷன் 12 இல்ல செக்ஷன் 12 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. அது உண்மை. ஆனா இவங்க இப்ப லோக்கல் பொலிட்டீஷியன் பிளஸ் இன்ஃபுளுயன்ஸ் வச்சு கவுண்டர் கேஸ் போக்சோல போட்டு அப்பதான் வந்து காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்கன்னு. இல்ல கவுண்டர் கேஸுக்கு அது மாதிரி கனெக்டட் கேஸா இருக்கும். நீங்க கவுண்டர் கேஸ்னா சேம் இன்சிடென்டா இருக்கணும், சேம் அக்கரன்ஸா இருக்கணும், இன்னும் சொல்ல போனா சேம் டிரான்சாக்ஷனா இருக்கணும். சேம் டிரான்சாக்ஷனா என்னன்னு இன்னும் சட்டத்துல டெபினேஷன் இல்ல. சிஆர்பிசில 223ல ஒரு இடத்துல சேம் டிரான்சாக்ஷன் வரும். அந்த சேம் டிரான்சாக்ஷன் சேம் இன்சிடென்டா இருக்கட்டும். இப்ப போஸ்கோக்கும் அதுவும் சேம் இன்சிடென்டா நீங்க சொல்ற கேஸுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா எனக்கு அவங்களுக்கு விரோதம் இருந்துச்சு, அவங்க மேல நான் ஒரு கேஸ் கொடுத்திருந்தேன், அதுக்கான அந்த பள்ளியோடத்து அந்த பிள்ளைய வச்சு என் மேல பொய் கேஸ் போட்டாங்கன்னு கொண்டு போலாம். அது வந்து கேஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, கனெக்டட் கேஸா இருக்குமா? சொல்லுங்க. கனெக்டட் கேஸ்ல சார் இது என்னோட இதுதான், எங்க பேர்ல தான். நான் அட்வொகேட் தான். என் பசங்க 2 பேரும் LLB படிக்கிறாங்க, ஃபைனல் இருக்கு. நான் வந்து அவங்க செக்ஷுவல் என் பொண்ணு அசிங்கமா திட்டாங்கன்னு போக்சோ கேஸ் கொடுக்குறேன். நாய்க்கு சாப்பாடு வச்ச பிரச்சனையில நம்ம வந்து சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியில கொடுத்து அவங்க ஃபார்வர்ட் பண்றாங்க. ஏன்னா லோக்கல் ஸ்டேஷன்ல எடுக்கலாம் அவன் பொலிட்டீஷியன். சோ லோக்கல் அவங்க சைல்ட் வெல்ஃபேர் ஃபார்வர்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. எஃப்ஐஆர் நம்பர் இது பண்றாங்க. அத பெண்டிங்ல வச்சுட்டு எங்க பேர்ல 4 பேர் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல கவுண்டர் கேஸ் மாதிரி போட்டு எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் அத நீங்க குவாஸ் எடுத்துட்டு போங்க. அதுதான் சார். அதுதான் இல்ல என் பொண்ணு இந்த மாதிரி போஸ்கோல நான் அஃபெக்டட் பார்ட்டி பொண்ணு இந்த மாதிரி பண்ணாங்கிறதுக்கான நான் கேஸ் கொடுத்தேன். என் கேஸ் கொடுத்ததுக்கான அவன் பொய்யா கொடுத்தா பாஸ் பண்ண போனா இட் இஸ் ஏ குட் கிரவுண்ட் ஆச்சமா உங்க கேஸ். அதுதான் சார், நம்ம வீடியோலாம் இருந்துதான் காட்டி சைல்ட் வெல்ஃபேர்ல கொடுத்தோம். பட் அவங்க இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ணி அட்வொகேட்னு தெரிஞ்சும் பசங்க ஸ்டூடெண்ட்டுங்க லா காலேஜ் அதெல்லாம் இது பண்ணி அவங்க பொலிட்டிஷியன்ன்ற ஒரே ரீசனுக்காக போலீஸ்காரங்க இப்படி பண்ணிட்டானுங்க சார். அவங்க நீங்க இந்த மாதிரியான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர்கள் உங்க பார்ல கருணையுடன் நடந்துவாங்க தெரியுங்களா? பாரெல்லாம் உடனே சார் அவரு பணம் எல்லாம் இது பண்ணி எங்க பாண்டிச்சேரி பாரம் எல்லாம் சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான். இல்லன்னா எப்படி சார் அட்வொகேட் நடக்காத சம்பவத்துக்கு எப்படி சார் ஒரு எஃப்ஐஆர் விடும்? ஹைகோர்ட் நீங்க போங்கம்மா, ஹைகோர்ட்ல போய் அந்த உங்க மேல போட்டிருக்க கேஸ குவாஸ் கேளுங்க. ரைட். அடுத்தது பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், வருத்தப்படாதீங்க. ஓகே ஓகே கிருத்திகா மேடம், சார் நம்பர் தரேன். அப்புறம் ஏதாவது லீகல் கன்சல்ட் வேணா நீங்க அப்புறம் பேசுங்க சார். வெரி தேங்க்ஸ் சுரேஷ். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சுரேஷ். வாழ்த்துக்கள் சுரேஷ். வாழ்த்துக்கள் சுரேஷ். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.